தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயம் சார்பாக ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி வீவர்ஸ் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களால் மிகப்பெரிய ஒரு வெற்றியை நம்ம பெற்றிருக்கிறோம். வார வாரம் நிகழ்ச்சி மாபெரும் ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறது. வாரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஒரு 15,000 பேர் இதை பார்க்கக்கூடிய அளவுல நம்மளுடைய நிகழ்ச்சியான வளர்ந்திருக்குது. இதுக்கு எல்லாமே நம்மளுடைய நண்பர் முத்துப்பாண்டி அவர்களுக்கும் ஒவ்வொரு வாரமும் கலந்து கொண்டு பயன்பெறக்கூடிய உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரம் நம்மளுடைய சிறப்பு நிகழ்ச்சிக்காக என்னுடைய நண்பர் அதாவது கோவை கருமத்தம்பட்டி சிவகாளீஸ்வரன் ஐயா வந்திருக்காரு. அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜோதிடத்துறையில கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உடையவர். ஆனா ஒரு ஆசிரியராக தன்னை இப்போதுதான் வெளிக்காட்டிருக்கிறார். இது ஒரு வருஷமா தான் வெளிக்காட்டிருக்கிறார். இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் அவருடைய அனுபவங்கள் எல்லாமே ஆய்வுகளா தான் இருந்துச்சு. இப்பதான் அவருடைய அதாவது நம்மளுடைய தர்மசாஸ்திர ஜோதிட வித்யாலயம் மூலியமாக அவர் வந்து வெளியில வந்து தொடர்ந்து நிறைய ஜாமக்கோல் வகுப்பு நடத்திட்டு இருக்காரு. இதை தவிர பாத்தீங்க அப்படின்னா மாந்திரிகம் சார்ந்த விஷயங்கள், தாந்திரிகம் சார்ந்த விஷயங்கள், பஞ்சபட்சி விஷயங்கள் மிகச்சிறந்த அளவுல தமிழ்நாடு ஃபுல்லா நல்லா வகுப்பு எடுத்துட்டு இருக்கிறாரு. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐயா வந்து ஜாமக்கோல் அவருடைய சிறப்பு அம்சங்களை பத்தி பேசுறதுக்காக நம்ம கூப்பிட்டுருக்கிறோம். எளிய முறையில் பிரச்சனைகளை தீர்ப்பது எவ்வாறு, பார்த்த உடனே எப்படி செய்ய முடியுன்றதை உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி 1 மணி நேரம் சிறப்பு வகுப்பு எடுக்க இருக்கிறாரு. எல்லாரும் அமைதியா அவர் என்ன சொல்ல வராருன்னு கேளுங்க. நிச்சயமாக உங்கள் அனைவருக்கும் அதற்குண்டான காலங்கள் கொடுக்கப்படும். உங்களுடைய கேள்விகளை நீங்க இறுதியாக நிச்சயமா கேட்கலாம், அதுல மாற்றம் கிடையாது. ஓகேங்களா? வாழ்த்துக்கள், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். இப்ப ஐயா வரவேற்றலாம். தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயாவின் சார்பாக நண்பர் சிவகாளீஸ்வரன் ஐயா அவர்களை வருக 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 என உங்கள் சார்பாகவும் எனது சார்பாகவும் அன்புடன் வரவேற்கிறேன். ஐயா வணக்கம். ஐயா மியூட் எடுத்துறீங்க. மியூட். மியூட் எடுத்தாச்சு சார், பேசலாம் சார். கேக்குதுங்களா? போர்டு கிளியரா இருக்கா சார்? சூப்பரா இருக்கு சார். ஓகே, பக்காவா இருக்கு. ஓகே சார். மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி சார். வாங்க வாங்க சார். வணக்கம் ஜெய். வணக்கம் ஜெய், வெற்றிவேல் பேசுறேங்க சார். இது வந்து லைவ் போயிட்டு இருக்கு சார். யாரும் தயவு செஞ்சு தன்னை அறிமுகப்படுத்திக்க வேண்டாம். அனைவரும் அறிமுகமானவர்களே. ஓகேங்களா? நம்ம வந்து அவருக்கு அவருடைய வரவேற்று அவரை வந்து மீண்டும் ஒரு முறை உங்கள் சார்பாக வரவேற்கிறேன். உங்கள் சார்பாக அவரை வந்து நன்றி கூறுகிறேன். நீங்க எல்லாம் வெல்கம் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? நம்ம வகுப்பு ஆரம்பிக்கலாம். வாழ்த்துக்கள். ரைட் சார். முத்துப்பாண்டி சார், ஐயா ஸ்ட்ரக் ஆகுது, என்னன்னு பாருங்க. ஐயா வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே. cannot hear sir. இல்ல கேக்கும் ஒண்ணும். ஆமா, நீங்க கொஞ்சம் சரி பண்ணி கேக்குமா? எல்லாத்துக்கும் கேக்குது, உங்களுக்கு மட்டும் தான் ஏதோ மைக் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். நீங்க கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வாழ்த்துக்கள். வந்துருவார். ஓகேங்களா? மைக் செக் பண்ணிட்டு இருக்காங்க, வந்துருவாங்க. ஒரு 2 மினிட்ஸ்ல மீண்டும் வந்துருவார். ஓகே. அதாவது இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாமக்கோல் அப்படின்னா ஜாமம் அப்படின்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு என்னதுங்க, இந்த காலத்துல நம்ம பிரிப்போம் இல்லையா? என்ன பிரிப்போம்? காலை நேரம், மதியம் நேரம், மாலை நேரம் சொல்லி பிரிப்பாங்க இல்லையா? அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா காலை, நண்பகல், மதியம், ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்னதுங்க மாலை, இந்த மாதிரி பிரிக்கிறோம் இல்லையா? அப்ப இந்த பிரிவுகளை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஆய்வு பண்ணும்போது நம்மளுடைய முன்னோர்கள் மிகப்பெரிய அளவுல, அதாவது நம்ம தான் சார், அதாவது லட்டை வந்து கையில கொடுத்து சாப்பிட சொல்றது நம்ம தான். அதை சாப்பிடும் போதே சரியா சாப்பிடறது இல்லை, நாம சரியா தெரிஞ்சுக்கிறது கிடையாது. அவ்வளவு ஒரு விஷயம், பொக்கிஷங்களை வந்து நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் ஏற்கனவே எழுதி நமக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க, சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா அதை சரியா ஃபாலோ பண்றோம்னா நம்ம பண்றது கிடையாது. எதையுமே அரைக்குறையா கத்துக்கிறது இல்லை, அப்படின்னா சரியா ஃபாலோ பண்றது, கத்துனதை சரியா ஃபாலோ பண்றது இல்லை. இந்த மாதிரி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா முன்னோர்களை பத்தி நினைக்கும் போது எவ்வளவு ஒரு ஜோதிட ரகசியங்கள் ஆகட்டும், இல்ல நூல்கள் ஆகட்டும், இந்த ஜாமக்கு பிரசன்ன முறைகள் ஆகட்டும், எத்தனையோ வகைகளை வந்து நமக்கு மிகவும் எளிமையா வந்து கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதை நம்மளுடைய முன்னோர்களுக்கு, நம்மளுடைய குருமார்களுக்கு, அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு அவங்க தந்துட்டு போயிருக்கிறாங்க. ஒரு காலத்துல வந்து ஜோதிடமும் மருத்துவமும் ஒன்னா இருந்துச்சு. இன்னைக்கு ஜோதிடம் எங்கேயோ இருக்கு, மருத்துவம் ரொம்ப எங்கேயோ இருக்குது. என்னைக்கு ஜோதிடமும் மருத்துவம் ஒரே அளவுக்கு வருதோ அன்னைக்குதான் நம்ம ஜெயிச்சிருக்கிறோம். ஓகேங்களா? ஒரு ஜோதிடரை பார்க்கும்போது ஜோதிடரும் மருத்துவரும் கடவுள்ன்ற நினைப்புல நம்ம உருவாக்குறோம். ஏன்னா அந்த உருவாகணும், அந்த நிலைமை என்று ஒரு ஜோதிடர் அடைகிறாங்களோ அன்னைக்குதான் வந்து ஒரு ஜோதிடரை நம்ம ஜெயிச்சிருக்கிறோம். ஜோசிக்காரன் தானே அப்படின்னு என்னைக்கு நினைக்கிறாங்களோ அது வரைக்கும் நம்ம தோத்துட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? அப்ப சமுதாயத்துல ஒரு ஜோதிடத்துல ஒருத்தர் மேலோங்கணும் அப்படின்னா நமக்கு ஜோதிடத்துறையில இருக்கக்கூடிய அத்தனை கலைகளும் நமக்கு நிச்சயமா தெரிஞ்சே இருக்கணும்.
அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. நான் ஒவ்வொரு நாளும் நம்ம படிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். என்னைக்கு நம்ம ஜோதிடத்தை நம்ம அடையாளப்படுத்துறோமோ, வாழ்வியல வந்து நிறைய ஜாதகங்களை பார்க்கும்போது நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கும். ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் எப்படி தீர்க்கிறது அப்படின்றதுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். அந்த ஓடல்ல மிகவும் முக்கியமான ஒரு தேடல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாமக்கோல். ஓகேங்களா? ஸோ அந்த ஜாமக்கோளுடைய சிறப்புகளை திரு ஐயா சிவகாலீஸ்வரர் ஐயா அவர்கள் இன்னைக்கு வழங்குகிறார். அவரை வருவதற்கு என வரவேற்று அவருக்கு இந்த வகுப்பை தருகிறேன். வாழ்த்துக்கள். சார் வணக்கம். அதுக்கு ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. வணக்கம். பரவாயில்ல சார். ரைட். ஓகே, பரவாயில்ல. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே. எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்வத்தோட வந்திருக்கீங்க. புதன் ஒரு இப்பதான் ஸ்டார்ட் காரணம் அப்படின்னா நம்ம முத்துப்பாண்டி அண்ணா தான். அதுக்கப்புறமா நம்ம மணிகண்டராஜ் ஐயாவுடைய சேவை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு விஷயத்தை கரெக்டா பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு கண்டிப்பா தெரியாது. வாரம் வந்து பாத்தீங்கன்னா 6 வாரம் தான் நான் ஒவ்வொரு வகுப்பையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். சரிங்களா? அப்ப அந்த அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா அவரோட சேவை வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாணவர்களை வந்து பாத்தீங்கன்னா உருவாகுது. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடத்தை பக்கம் திரும்பி பாக்குறாங்க. அப்ப எந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வெளிப்பட ஆரம்பிக்கும். ஒவ்வொரு வாரம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். யூடியூப்ல பாக்குறேன். ஏன்னா நம்ம அந்த மீட்டிங் அட்டன் பண்ண முடியாத சூழல் இருக்கும்போது நான் வந்து பாத்தீங்கன்னா சாரல் அஸ்ட்ரோ டிவி மூலியமா நான் வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். இப்ப பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பகிர்ந்துக்கிறாங்க. அதுல எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம தான் கொடுக்குறாரு. ஒவ்வொரு வகுப்பையும் அந்த மாதிரி தான் அவர் கொடுத்துட்டு இருக்காரு. வெவ்வேறு வகையான விஷயங்கள் வந்து கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கு. அப்ப இது ஜோதிடத்துக்கு ஒரு தீனி போடுற மாதிரி தான் இருக்கு. ஜோதிடத்தை தேடி யாரெல்லாம் பயணிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு தீனியா தான் இருக்கு. நிறைய விஷயங்கள் நான் வந்து பார்க்க முடியுது. நம்ம முத்துப்பாண்டி அண்ணாவோட சேவை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அபரிமிதமான ஒரு சேவை. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜோதிடர் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஒருங்கிணைச்சு பண்றது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம எல்லாம் உலகறிய செய்தவர். ஆமாங்க, உண்மைதாங்க. முக்கியமான மூல காரணம் முத்துப்பாண்டி அண்ணா, மணிகண்டராஜ் ஐயா. நம்ம அதை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம். இன்னைக்கு வந்து நம்ம ஜாமக்கோல் பிரசனத்தை பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? இப்ப இந்த ஜாமக்கோல் பிரசனம் அப்படின்னா என்னன்னா, ஜாம கிரகங்களை அடிப்படையாக வைத்து பார்க்கக்கூடிய ஒரு பிரசன்ன முறை. பல வகையான பிரசன்ன முறைகள் வந்து இருக்கு. அதாவது சோழி பிரசனம் இருக்கு, வெற்றிலை பிரசனம் இருக்கு, அதுக்கப்புறம் அஷ்டமங்கல பிரசன்னம், அதுக்கப்புறமா கேபி பிரசன்னம். எத்தனையோ வகையான பிரசன்ன முறைகள் வந்து இருக்கு. எத்தனையோ வகையான பிரசன்ன முறைகள் இருந்தா கூட இந்த மாதிரி ஒரு எளிமையா பலன் சொல்லக்கூடிய பிரசன்ன முறை இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நான் எல்லாம் பிரசன்ன முறை நான் வந்து படிச்சவன் தான். ஆனா இதோட துல்லிய முறை வந்து பாத்தீங்கன்னா வேற எதுலையுமே வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை. எந்த கேள்வி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரச்சனை பார்க்கும்போது அதுக்கு உண்டான சரியான ஒரு முறையை வந்து அது கொடுக்குது. சரிங்களா? நம்ம தவறுகளா நம்ம வந்து அதை பார்க்காம விட்டா கூட அது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் வந்து பாத்தீங்கன்னா அது காமிச்சு கொடுத்துட்டே தான் இருக்கு. சரிங்களா? அதை நான் பல இடங்கள்ல நான் வந்து சொல்லியிருக்கேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தி தான் முழுமையா நம்ம வந்து பேச போறோம். எல்லாருமே வந்து ஜோதிடம் தெரிஞ்சவங்களா தான் இருப்பீங்க. சரிங்களா? அப்போ இந்த ஜாமக்கோல் பிரச்சனத்தை பத்தி ஒரு முக்கியமான சூத்திரம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோலயே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. சரிங்களா? அதை நான் வந்து முழுமைப்படுத்தி சொல்லிக்கிறேன். சரிங்களா? இங்க என்ன காரணம் அப்படின்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெடி ரெக்னர் மாதிரி அவங்க யாருக்குமே வந்து ஒரு பொறுமை கிடையாது. மக்களுக்கு பொறுமை இருக்கா? கண்டிப்பா கிடையாது. வர்றாங்க. இப்ப நம்ம வந்து ஏதாவது ஒரு ஜாதகம் கணிக்கணும் அப்படின்னா கூட ஒரு 10 நிமிஷம் ஆகுது அப்படின்னா கூட அவங்க வந்து வெயிட் பண்றது கிடையாது. அவங்க வர்றாங்க, என்ன சொல்றீங்க, இப்ப 10 நிமிஷம் ஆகுமா, இருங்க நான் வந்துடுறேன், வெளியே போயிட்டு வந்துடுறேன், ஒரு டீ சாப்பிட்டு வந்துடுறேன், நீங்க கணிச்சு வைங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் வந்து இருக்கு இல்லையா? எந்த ஒரு கணித முறை போட்டாலும் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். இப்ப இந்த பிரசன்ன முறை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துல நீங்க கணிச்சிடலாம். 2 நிமிஷம் தான். அதுக்கு நீங்க முறையான பயிற்சி வந்து கண்டிப்பா முக்கியம். முறையான பயிற்சி இருந்துச்சு அப்படின்னா 2 நிமிஷத்துல கண்டிப்பா வந்து கணிக்க முடியும். அந்த அளவுக்கு தான் இந்த முறையே வந்து இருக்கு. அதுக்கப்புறமா இது வந்து பாத்தீங்கன்னா கணித முறைகள் ரொம்ப கடினமான கணித முறைகள்லாம் கிடையாது. ரொம்ப எளிமையான ஒரு கணித முறை தான். சரிங்களா? இப்ப இந்த காலகட்டத்துல பிரசனத்துக்கு வந்து என்ன அவசியம் இருக்கா இல்லையா? இந்த கேள்வி வருமா இல்லையா? ஏன்னா ஆரம்ப காலத்துல இருந்தே பிரச்சனை முறைகள் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு. அப்ப அவங்களுக்குள்ள சில முறைகள் வந்து பாத்தீங்கன்னா எது நடைமுறைக்கு ஒத்து வருதோ அந்த முறைகள் மட்டும்தான் அவங்க வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து அவங்க வெளிப்படுத்தவே கிடையாது. சரிங்களா? இப்ப இந்த பிரச்சனை முறையும் அதே மாதிரிதான் வந்து நடைமுறையில இருந்துட்டு இருக்கு. ஏன்னா நம்ம கிளாஸ்ல எடுக்கும்போது நம்ம பார்க்க முடியுது எப்படி எல்லாம் படிச்சுட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்க முடியுது. அதை நான் வந்து இங்க நான் உங்ககிட்ட சொல்லிதான் ஆகணும். சரிங்களா? இதற்கப்புறமா ஒரு பிரச்சனை முறையோட தத்துவம் என்ன அப்படின்னா, ஒரு கேள்வி வந்து உதயமாகும் போது எப்ப வந்து ஒரு கேள்வி உதயமாகுதோ அந்த அமைப்பிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதில் வந்து உதயமாயிருக்கு. இது வந்து கிரகங்கள் மூலியமா தான் செயல்படுத்துது. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நடைமுறையில இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னா மொத்தம் 8 கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்துறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல வந்து
கதிர், சேய், பொன், மால், புகர், மந்தன், மதி, பாம்பு அப்படிங்கிற 8 கிரகம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப இந்த கதிர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சூரியனை வந்து பிரதிபலிக்குது. இது ஏன் ஆரம்ப காலத்துல வந்து கதிர் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, ஆரம்ப காலத்துல இந்த மூல நூல்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஓலைச்சுவடிகள்ல தான் இருக்கும். பனை ஓலையினால ஆனா ஓலைச்சுவடிகளை தான் எழுதி வச்சிருப்பாங்க. அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க விரும்பும்படியான கட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜாதக கட்டங்களா இருக்கட்டும் அதை வந்து அமைக்க முடியாது. அந்த அடிப்படையில் இருக்கிறனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பாடல் வடிவில தான் வந்து கொடுத்து வச்சிருந்தாங்க. சரிங்களா? அதுக்கு மூல நூல் அப்படின்னு பார்க்கும்போது சினேந்திர மாலை அப்படிங்கிற ஒரு மூல நூல்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இதோட சினேந்திர மாலை ஒரு மூல நூல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். சான்ஸ்கிரிட்ல நிறைய மூல நூல்கள்லாம் இருக்கு. சரிங்களா? இருந்தா கூட நம்ம தமிழ்ல கிடைச்ச மூல நூல் அப்படின்னு பார்க்கும்போது சினேந்திர மாலை அப்படிங்கிறதா வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இந்த கதிர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சூரியனை வந்து குறிக்குது. சேய் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் குறிக்குது. பொன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குருவை குறிக்குது. மால் அப்படிங்கிறது புதன். புகர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனையும், மந்தன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சனியையும், மதி அப்படிங்கிறது சந்திரனையும், பாம்பு அப்படிங்கிறது ராகு வந்து குறிக்குது. இந்த காலத்துல இதுதான் வந்து சாஃப்ட்வேர்ல பாத்தீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி தான் கொடுத்து வச்சிருப்பாங்க. ஒரு சில சாஃப்ட்வேர்ல ராகுன்னு இருக்கும், இன்னொரு சாஃப்ட்வேர்ல பாம்பு தான் இருக்கும். அதை வந்து தெரிஞ்சுக்கும். சரிங்களா? இது ஏன் வந்து நான் சொல்றேன் அப்படின்னா இன்னொரு 15 வருடத்துக்கு அப்புறமா நீங்க பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த கதிர், சேய், பொன்மால், புகர், மந்தன், மதி, பாம்பு அப்படிங்கிற அமைப்பு வந்து மறந்து போயிடும். அது வழக்கத்தில் இருக்காது. அப்ப அவங்க ஜாமகோல் பிரச்சனை சொல்லிட்டு இந்த கிரக அமைப்பிலேயே தான் பேசிட்டு இருப்பாங்க. இப்ப நீங்க இப்ப இதை தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா நீங்க இதை பத்தி பேசும்போது அவங்களுக்கு தெரியாதனால இவர் வேற ஏதோ பிரச்சனை முறை சொல்றாராட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மை கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சரிங்களா? அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து முக்கியமான கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ராகு தான் வந்து மிக முக்கியமான கிரகமா சொல்லப்பட்டிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா இந்த ஒவ்வொரு ஜாம கிரகம் அமையும் இல்லையா, ஒவ்வொரு நாளோட ஜாம நேரங்கள் இருக்கு. பகல வந்து பாத்தீங்கன்னா 8 ஜாமமா பிரிச்சிடுறாங்க, இரவுல வந்து பாத்தீங்கன்னா 8 ஜாமங்களா பிரிக்கிறாங்க. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா திரைராசிகள் வந்து அடைக்கப்பட்டிருக்கு. திரைராசிகள் வந்து இதுல வந்து அடைக்கப்பட்டிருக்கும். இப்போ பாம்பு அப்படிங்கிறது ராகுகேதுவோட தன்மை சேர்த்து பாம்புன்னு கொடுத்து வச்சிருக்காங்க. இப்ப பாம்பு அப்படிங்கிற சர்ப்ப கிரகங்கள் வந்து எந்த வகையில சுத்தி வரும்? நம்ம பாரம்பரிய ஜோதிட முறையில எப்படி சுத்தி வருது? ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தி வருதா? ஆன்டி கிளாக் வைஸ்ல தானே சுத்தி வருது, ரிவர்ஸ்ல தான் வருது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த பாம்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால இந்த ஜாமகோல் பிரசனம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மீனத்துல இருந்து தான் வந்து தொடங்குது. முதல் ஜாமம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 1ஆம் ஜாமம். இதோட டைம் அப்படிங்கிறது 6 to 7:30 வந்து முதல் ஜாமம் அப்படிங்கிறாங்க. 2வது ஜாமம் அப்படிங்கிறது முதல் ஜாம் அப்படிங்கிறது 6:30 to 7:30. 2வது ஜாம் அப்படிங்கிறது 7:30 to 9. 3ஆம் ஜாம் அப்படிங்கிறது 9 to 10:30. சரிங்களா? இதே வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் ஜாம் அப்படிங்கிறது 10:30 to 12 மணி வரைக்கும் வந்துடுது. 5ஆம் ஜாம் அப்படிங்கிறது 12 to 1:30. 6ஆம் ஜாம் அப்படிங்கிறது 1:30 to 3. 7ஆம் ஜாம் அப்படிங்கிறது 3 to 4:30. 8ஆம் ஜாம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 4:30 to 6. இந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு பகலுக்கும் சரி இரவுக்கும் சரி இந்த அமைப்புல தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இது வந்து இந்த ஜாமம் அப்படிங்கிறது 6 மணிக்கு தான் தொடங்கும். காலையில 6 மணி ஆனாவே தொடங்கிடும். சூரிய உதயம் எப்ப வேணாலும் இருக்கலாம், அதுல வந்து மாறுதல் கிடையாது. இந்த ஜாமம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 6 to 7:30 அப்படின்னா அது முதல் ஜாமம். 7 to 8:30னா அதாவது 7 to 9 அப்படின்னா 2ஆம் ஜாமம் அப்படிங்கிற அமைப்புல தான் ஒவ்வொரு நாளுமே வருது. சரிங்களா? இப்ப இந்த அமைப்பு கொடுத்துருக்கு இல்லையா, இந்த அமைப்பில் இருக்கக்கூடியத நல்லா கவனிங்க. சூரியனுக்கு உண்டான கிழமை வந்து ஞாயிற்றுக்கிழமை. செவ்வாய்க்கு உண்டான கிழமை வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை. பொன் அப்படிங்கிறது வியாழக்கிழமையை குறிக்கும். மால் அப்படிங்கிறது புதன்கிழமையை குறிக்குது. இங்க நல்லா பாத்துக்கோங்க. புகர் அப்படிங்கிறது வந்து வெள்ளிக்கிழமையை குறிக்கும். மந்தன் அப்படிங்கிறது சனியை குறிக்குது. மதி அப்படிங்கிறது சந்திரனை குறிக்குது. பாம்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிழமை வந்து கிடையாது. 7 கிரகங்களுக்கு தான் வந்து கிழமைகள் கொடுத்து வச்சிருக்கனால இந்த கிழமை அதிபதிகள் இருக்காங்க இல்லையா, இது வந்து பாத்தீங்கன்னா வார அதிபன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வார அதிபன் அல்லது வந்து கிழமை அதிபதி அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா?
இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்ப ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வார அதிபதி யாரு? சூரியன். அப்ப இந்த சூரியன் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா முதல் ஜாமத்தை வந்து பாத்தீங்கன்னா மீனத்துல வந்து தொடங்குவார். முதல் ஜாமத்துல இப்ப நல்லா கவனிங்க. திரராசிகள் நீங்க ஆரம்ப காலத்துல பழகும் போது திரராசிகள் வந்து நீங்க அடைச்சு வச்சே பழகிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா மீனத்துல இருந்தா தொடங்குது, ஆன்டி கிளாக் வைஸ்ல தான் தொடங்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஏற்கனவே பார்த்திருந்தோம், பாம்பு அப்படிங்கிறது சர்ப்ப கிரகங்களை மையப்படுத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாமக்கோல் பிரச்சனையுமே வடிவமைக்கப்பட்டது. அப்ப அந்த அடிப்படையில பார்க்கும்போது சூரியன் அப்படிங்கிறது முதல் ஜாமன் பார்த்தோம் இல்லையா, 6 to 7:30 சூரியன் வந்து இங்க தொடங்குவார். சூரியனை தொடங்கி இந்த அடிப்படை இருக்கு இல்லையா, சூரியன் செவ்வாய் குரு புதன் சுக்கிரன் சனி சந்திரன் பாம்பு அப்படிங்கிற அடிப்படை இருக்கு இல்லையா, இந்த அடிப்படையில தான் வந்து பாத்தீங்கன்னா கிரகங்களே அமையும். சூரியனுக்கு அடுத்து என்ன வரும்? செவ்வாய் வந்துருவார். செவ்வாய்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குரு வந்துருவார். குருவுக்கு அப்புறம் புதன் வந்துருவார். புதனுக்கு அப்புறமா சுக்கிரன் வந்துருவார். சுக்கிரனுக்கு அப்புறமா சனி வந்துருவார். சனிக்கு அப்புறமா சந்திரன் வந்துருவார். சந்திரனுக்கு அப்புறமா ராகு வந்துருவார். சரிங்களா? இப்ப இந்த 8வது ஜாம் வந்து ராகு இருக்கு இல்லையா, இப்ப இதோட டைம் என்னன்னு சொல்லிருந்தோம், 4:30 மணி முதல் 6 மணி வரை இருக்கா? 4:30 to 6 மணி வரைக்கும் 8ஆம் ஜாமம் சொல்லியிருந்து இல்லையா. இப்போ ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் எப்போ வரும்? ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் எப்போ வரும்? லாக் பண்ணி வச்சிருக்கேன், நீங்க பேசுங்க சார். நீங்க சொல்லிருங்க. ரைட். ஓகே. இப்ப இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்து 4:30 to 6 மணி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ராகு காலமா இருக்கிறதுனால இந்த ராகு காலத்தை மையப்படுத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முதல் ஜாமத்துல எந்த இடத்துல வந்து ராகு அமைதோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ராகு காலமாக நம்ம வந்து எடுத்துக்கோம். அந்த மாதிரிதான் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அதையும் வந்து புரிஞ்சுக்கோங்க. திரராசிகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாமகிரகங்கள் வந்து அமையாது. திரராசிகள்ல ஜாமகிரகங்கள் வந்து அமையாது. அதையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. ஆரம்ப காலத்துல படிக்கும்போது கதிர்சை பொன்மால் புகர் மந்தன் மதி பாம்பு அப்படிங்கிற ஆர்டர்ல தான் நான் வந்து படிச்சுட்டு இருந்தேன். சரிங்களா? இதுக்கு வந்து நம்ம குருநாதர்கிட்ட கேட்கும் போதும் அவங்க முறையான ஒரு விளக்கங்கள் வந்து அவங்க கொடுக்கவே கிடையாது, எந்த மாதிரி அமைச்சிருக்காங்க அப்படின்ட்டு. சரிங்களா? இப்ப இந்த கிரகங்கள் வந்து எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா ரொம்ப எளிமையா ஞாபகப்படுத்துற முறையா கூட நீங்க வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? நம்ம மாணவர் ஒருத்தர் கேட்டாரு, சரி இது வந்து ஏதாவது ஒரு லாஜிக் பண்ணணுமே அப்படிங்கறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வடிவமைச்சிருக்கோம். சரிங்களா? இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா முதல் திரிகோணம் அப்படின்னு பார்க்கும்போது 1, 5, 9 வருது. 2வது திரிகோணம் அப்படிங்கிறது 2, 6, 10 வருது இல்லையா. இந்த முதல் திரிகோணத்துல நடு அதிபதி யாரு? நடுவுல வர்றது. இப்ப 1, 5, 9 அப்படிங்கறதுல நடுவில் இருக்கிறது யாரு? சூரியனா? ஜாமகிரகங்கள் ஆன்டி கிளாக் வைஸ்ல தானே வரும்னு சொல்லியிருந்தோம். 5ல இருந்து 1க்கு வந்தீங்கன்னா எந்த அதிபதி வருது? செவ்வாய் வருது இல்லையா. அப்போ சூரியனுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்துடுறாரு. செவ்வாய்க்கு அப்புறமா 9ஆம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா குரு வந்துடுறாரு. இது ஒரு சூரியன் செவ்வாய் குரு ஞாபகம் வைக்க முடியுமா? சூரியன் செவ்வாய் குரு வந்துருது. 2வது திரிகோணத்துல மிடில் நட்சத்திரம் யாரு? மிடில் ராசி. 2வது திரிகோணத்துல மிடில் யாரு? புதன் வர்றாரா? இதுக்கப்புறம் புதன் எழுதிக்கோங்க. புதனுக்கு அப்புறம் வந்து இது வந்து 6ஆம் இடமா இருக்கு, இது வந்து 2ஆம் இடமா வருது இல்லையா. இங்க வந்து சுக்கிரன் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. சுக்கிரன் வந்துருச்சு. சுக்கிரனுக்கு திரிகோணத்துல வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல சனி வந்துருது. சரிங்களா? அதாவது சூரியன் செவ்வாய் குரு புதன் சுக்கிரன் சனி, பேலன்ஸ் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் ராகு இருக்கு. சரிங்களா? இந்த இடத்துல முடியுது. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சந்திரனோட வீடு அப்படின்னு எடுத்துட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். பேலன்ஸ் இருக்கிறது சந்திரன் தான். அந்த சந்திரனை நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறமா ராகு வருது அப்படிங்கறத நீங்க மைண்ட்ல வச்சுட்டீங்கன்னா போதும். ரொம்ப எளிமையா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து மனசுல வைக்க முடியும். அந்த அளவுக்கு தான் வந்து இதை வடிவமைச்சு வச்சிருக்காங்க. சரிங்களா? ஓகே. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க ஒரு லாஜிக்கா ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மைண்ட்ல, அது வந்து என்னைக்குமே அழியாம இருக்கும். இப்ப நீங்க தூக்கத்துல எந்திரிச்சு கேட்டா கூட உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்க 8 கிரகத்தை வந்து மனப்பாடம் பண்ண வேண்டியது இல்லை. ஏன்னா நான் ஆரம்ப காலத்துல மனப்பாடம் பண்ணிட்டு தான் இருந்தேன். அந்த முறை வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க லாஜிக்கா ஃப்ரேம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரிதான் இருக்கு. சரிங்களா? இந்த ஜாமக்கோல் பிரச்சனத்துல முக்கியமான மூலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து ஜாம கிரகங்கள், உதயம், ஆரிடம்,
கவிப்பு. கோச்சார கிரகம் 5ஆவதா குறிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? பழைய மாணவர்கள் கூட இதை வந்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இதை நான் வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறத நான் வந்து சொல்லியிருப்பேன். இதுல பேசிக்கான விஷயம் அப்படின்னா, இதுல மூலம் அப்படின்னு சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா ஜாமகிரகங்கள் வந்து முதல்ல இருக்கு. அதுக்கப்புறம் உதயம், ஆருடம், கவிப்பு அப்படிங்கிற தன்மையில வந்து இருக்கு. சரிங்களா? இப்ப இதுல அது கடைசியா வந்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா கோச்சார கிரகங்கள். இது ஒரு சில இடங்கள்ல தான் நம்ம வந்து பயன்படுத்துவோம். அதை பத்தி நம்ம இப்ப நம்ம ஒரு சில விஷயங்கள் மட்டும் நம்ம பாத்துக்கலாம். ஜென்ரலா வந்து தெரிஞ்சுக்கோம். இப்ப இந்த ஜாம கிரகங்கள்னு பார்த்தோம் இல்லையா? ஜாம கிரகங்கள் தான் நம்ம ஏற்கனவே வந்து எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தோம். இப்ப இதுல வந்து இப்ப செவ்வாய்க்கிழமை அப்படின்னு வச்சுக்கோங்க. முதல் ஜாமம் எங்க தொடங்கும்? மீனத்துல தான் தொடங்கும். மீனத்தில் தொடங்குமா? 5ஆம் ஜாமம் அப்படின்னா இப்போ ஒரு மணிக்கு 1:30 மணிக்கு வர்றாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு 1:45 வர்றாரு அப்படி வச்சுக்கலாம். சரிங்களா? அல்லது வந்து ஒரு 4:40 வர்றாருன்னு வச்சுக்கலாம். 4:40 ஒருத்தர் வர்றாரு. சரிங்களா? செவ்வாய்க்கிழமை ஒரு 4:40 வர்றாரு. அப்ப அந்த அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா 4:30 to 6 மணி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் ஜாமன் வருது இல்லையா? அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து இருப்பார். அதுக்கப்புறமா செவ்வாய்க்கு அப்புறம் என்ன கிரகம் வரும்? குரு வந்துருவாரு. குருவுக்கு அப்புறமா புதன், சுக்கிரன், சனி, சந்திரன், ராகு, சூரியன். ஓகே, இந்த கிரகத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அடைச்சிட்டோம். இப்ப நம்ம வந்து சரியா வந்து ஒரு ஜாம கிரகத்தை நம்ம வந்து அடைச்சிருக்கோமா அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. அதையும் நான் சொல்லி தர்றேன், தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு ஜாமா இருந்தாலும் பரவாயில்ல, நைட்டா இருக்கலாம், பகலா இருக்கலாம், எந்த ஜாமா இருந்தாலும் சூரியனுக்கு நேரா வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் தான் இருப்பார். சூரியனுக்கு நேரா சுக்கிரன் தான் இருப்பாரு. சுக்கிரனுக்கு நேரா வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் வீட்டுல சூரியன் தான் இருப்பார். செவ்வாய்க்கு நேரா வந்து பாத்தீங்கன்னா சனி தான் இருப்பாரு. சனிக்கு நேரா வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் தான் இருப்பார். குருவுக்கு நேரா வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் தான் இருப்பாரு. சந்திரனுக்கு நேரா வந்து பாத்தீங்கன்னா குரு தான் இருப்பார். புதனுக்கு நேரா வந்து பாத்தீங்கன்னா ராகு தான் இருப்பாரு. ராகுக்கு நேரா வந்து பாத்தீங்கன்னா புதன் தான் இருப்பார். இந்த 8 கிரகத்தை முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா 4 கிரகமா எழுதிக்கோங்க. சூரியன், செவ்வாய், குரு, புதன் அப்படிங்கிற கிரகமா எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன், சனி, சந்திரன், ராகு அப்படிங்கிற அமைப்புல எழுதிக்கோங்க. இந்த மாதிரி ஈஸியா வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை முதல் ஜாமம்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்ப இதுல பாருங்க, இது முதல் ஜாமம். எந்த ஜாமமா இருந்தாலும் இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த நம்ம சூரியனுக்கு நேரா சுக்கிரன் இருக்கா? சூரியனுக்கு நேரா சுக்கிரன் வந்துருச்சு. செவ்வாய்க்கு நேரா வந்து பாத்தீங்கன்னா சனி வந்துருச்சு. செவ்வாய்க்கு நேரா சனி வந்துருச்சு. சனிக்கு நேரா செவ்வாய் வந்துருச்சு. குருவுக்கு நேரா வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் வந்துருச்சு. புதனுக்கு நேரா வந்து பாத்தீங்கன்னா ராகு வந்துருச்சு. எந்த ஜாமமா இருந்தாலும் இந்த மாதிரி அமைப்புல தான் வந்து பாத்தீங்கன்னா ஜாம கிரகங்களுமே அமைக்கப்பட்டிருக்கும். இதை வந்து ரொம்ப எளிமையான முறையில நீங்க வந்து கண்டுபிடிச்சுக்கலாம். சரிங்களா? இதுக்கப்புறம் உதயம் அப்படின்னு இருக்கு. ஏன்னா உதய கணிதம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். அதனால சும்மா ஜென்ரலா மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. உதயம் அப்படிங்கிறது உயிர் போன்றது. உதயம் அப்படிங்கிறது உயிர் போன்றது. நம்ம பாரம்பரியத்துல வந்து பாத்தீங்கன்னா லக்னம்னு சொல்றோம் இல்லையா? அந்த லக்னம் அப்படிங்கிறதா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாமக்கோள் பிரசனத்துல லக்னமாக சொல்லப்படுறது உதயம் அப்படிங்கிற தன்மை வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பிரதிபலிக்கும். சரிங்களா? இப்போ அது வந்து பாத்தீங்கன்னா பிற ராசிகள்லயும் வரும். 12 ராசிகள்லயுமே வந்து பாத்தீங்கன்னா வரும். பிற ராசிகள்ல ஜாமகிரகங்கள் மட்டும்தான் வராது. அதை புரிஞ்சுக்கோ. இப்ப இந்த உதயம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜாமகிரகம் எப்படி சுத்துன்னு பார்த்தோம், ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துன்னு பார்த்தோம் இல்லையா? இந்த உதயம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிளாக் வைஸ்ல தான் சுத்தி வரும். ஆருடம் அப்படிங்கிறது அடுத்து பார்ப்போம், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கிளாக் வைஸ்ல தான் சுத்தி வரும். கவிப்பு அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம் இல்லையா 4வதுல, அந்த கவிப்புமா ஜாமகிரகம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தி வரக்கூடிய ஒரு அம்சங்களா வந்து இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும். இப்ப இந்த உதயம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பகலுக்கு 12 மணி நேரம் இருக்கு இல்லையா? அப்ப அந்த பகல் 12 மணி நேரத்துல 12 ராசிகள்லுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த உதயம் வந்து சுத்தி வந்துடும்.
12 ராசிகளுமே உதயம் வந்து பாத்தீங்கன்னா கடந்து வந்துடும். அதை வந்து தெரிஞ்சுக்கோம். சரிங்களா? இப்ப இந்த உதயம் அப்படிங்கறதுல வந்து பாத்தீங்கன்னா அதாவது கிரகம் இருக்கலாம், அல்லது வந்து பாத்தீங்கன்னா உதயத்தை நோக்கி கிரகங்கள் கூட வரலாம். இப்ப இதுல பாருங்க, இப்போ உதயத்துல வந்து பாத்தீங்கன்னா உதயத்துல பாம்பு இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாமே. இப்ப உதயத்துல வந்து பாத்தீங்கன்னா பாம்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து சொல்லணும். இப்ப இதே வந்து இந்த இடத்துல உதயம் இருக்குன்னா, இப்ப சந்திரன் இங்க வர்றாருன்னு வச்சுக்கோங்க, உதயத்தை நோக்கி சந்திரன் வர்றாரு அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்ப உதயத்தில் இருக்கக்கூடிய கிரகம் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய காரகத்துவத்தை எப்பவுமே வெளிப்படுத்திட்டே இருக்கும். இப்ப ஸ்திரராசியா இருந்துச்சு அப்படின்னா, ஸ்திர உதயமா இருக்கும்போது உதயத்தை நோக்கி வரக்கூடிய கிரகம் வந்து பாத்தீங்கன்னா அதோட காரகத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். இப்ப இந்த உதயத்தை கடந்த கிரகம் அப்படின்னா சூரியன் வருமா? உதயத்தை கடந்த கிரகம் வந்து பாத்தீங்கன்னா கடந்த கால சம்பவங்களை வந்து பாத்தீங்கன்னா சொல்லணும். இந்த சூரியனை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா கடந்த காலம் எப்படி இருக்கு அப்படிங்கிற அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா சொல்லணும். இந்த உதயத்தை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா நிகழ்கால சம்பவத்தையும் எதிர்கால சம்பவத்தையும் நம்ம வந்து சொல்ல முடியும். அதை வந்து ஜெனரலா தெரிஞ்சு வச்சுக்கோ. சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஆரிடம் அப்படின்னு இருக்கு. ஆரிடம் அப்படிங்கிறது உதயம் அப்படிங்கிறது எந்த மாதிரின்னு பார்த்தோம், லக்ன மாதிரி பார்த்தோம் இல்லையா? இதே வந்து ஆரிடம் அப்படிங்கிறது நம்ம ராசி மாதிரி சந்திரன மாதிரி வந்து அது வந்து பிரதிபலிச்சுட்டே இருக்கும். சரிங்களா? இப்ப உதயம் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் வந்து குறைந்தபட்சம் ஒரு 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 மணி நேரம் ஆக்சுவல், அதாவது ஏவரேஜா ஒவ்வொரு மணி நேரமா வரும். சரிங்களா? அது கம்மியா கூட இருக்கும், ஒரு 58 நிமிஷம் 56 நிமிஷம் அந்த மாதிரி கூட வரும். சரிங்களா? இப்ப இதே ஆரிடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதாவது 12 ராசி இருக்கு இல்லையா? அதாவது 0 to 5 இது வந்து பாத்தீங்கன்னா மேஷம், ரிஷபம், அதாவது இப்போ 17 வராருன்னு வச்சுக்கோங்க, மணியை விட்டுருங்க. 17 அப்படிங்கிறது எங்க வருது? 15 to 17 அப்படிங்கிறது கடகத்துல வரும் இல்லையா? அப்ப வந்து கடக ஆரிடத்துல அவர் வந்திருக்காரு அப்படிங்கறத வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆரிடத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல தான் நம்ம வந்து பயன்படுத்துவோம். சரிங்களா? அதை வந்து ஜெனரலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஆரிடம் அப்படிங்கிறது இல்லையா, இப்ப ஆரிடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராசி கடந்து வந்துச்சு அப்படின்னா கவிப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராசி வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தி வரும். உதயமா ஆரிடம கிளாக் வைஸ்ல சுத்தி வரும், ஜாமகிரகங்களும் கவிப்பு அப்படிங்கிறது ஆன்டி கிளாக்ல சுத்தி வரும் அப்படிங்கறத வந்து ஜெனரலா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோ. சரிங்களா? இப்ப அவர் வந்து 1:34 வராருன்னு வச்சுக்கோங்க. 1:34 வராரு அப்படின்னா எங்க வரும்? துலாத்துல வரும். 30 to 35 அப்படிங்கிறது ஆறுகள் துலாத்துல இருக்கு இல்லையா? அதனால 34 அப்படிங்கிற வரும்போது வந்து பாத்தீங்கன்னா துலா ஆரிடத்துல வர்றாரு அப்படிங்கறத அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோ. சரிங்களா? ஆரிடம் அப்படிங்கிறது சந்திரன் மாதிரி இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடா வந்து சுத்தி வந்துடும். உதயம் ஒரு அதாவது பகல்ல வந்து பாத்தீங்கன்னா 12 உதயங்கள் வருது இல்லையா? இது வந்து ஒரு மணி நேரத்திலேயே 12 ராசியும் வந்து பாத்தீங்கன்னா டச் பண்ணிடும். அதை வந்து தெரிஞ்சுக்கோ. சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கவிப்பு அப்படின்ட்டு இருக்கு. கவிப்பு அப்படிங்கிறது ஒருவருடைய ரகசியத்தை காமிக்கும். அதுக்கப்புறம் என்ன வகையான சேதாரம், இழப்பு, நஷ்டம் இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கவிப்பு அப்படிங்கிறது காமிச்சு கொடுக்கும். சரிங்களா? இதுக்கு வந்து கவிப்பு கண்டுபிடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். இதுக்கு வந்து முதல்ல வந்து கவிப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சூரிய வீதி வந்து தெரியணும். சரிங்களா? இந்த ஒண்ணுன்னு கொடுத்துருக்கு இல்லையா? அதாவது வைகாசி மாதம் சூரியன் கோச்சாரத்துல ரிஷபராசியில வைகாசி மாதத்துல இருப்பார் இல்லையா? ரிஷபராசியில கோச்சார சூரியன் இருந்துச்சுன்னா அதோட சூரிய வீதி என்ன? மேஷ வீதியில அவர் வந்து இருக்கிறாரு அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்துக்கணும். இதே வந்து மட்டும் மாத்திருங்க சார், விருச்சகம் மட்டும் ஒன்று மாத்திருங்க. சாரி, அதாவது உங்களுக்கு வந்து
இந்த ஒண்ணுன்னு போட்டிருக்கு இல்லையா, இந்த இடத்துல கோச்சார சூரியன் சஞ்சரிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா மேஷ வீதியா இருக்கும். இந்த அதாவது புரட்டாசி, ஐப்பசி, பங்குனி, சித்திரை வந்து பாத்தீங்கன்னா ரிஷப வீதியா இருக்கு. மீதி இந்த 4 ராசி வந்து பாத்தீங்கன்னாலும் கோச்சார சூரியன் சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு வந்து மிதுன வீதியா வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். சரிங்களா? இதோட ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த கவிப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆரம்ப காலத்துல படிக்கும்போது ரொம்ப கடினமா தான் இருந்துச்சு. சரிங்களா? நம்ம வந்து 6 இடத்துல இருந்து பாக்குறதா, உதயத்துல இருந்து பாக்குறதா, 2-3 வகையான ரூல் இருக்கு. சரிங்களா? உங்களுக்கு எளிமையான ஒரு ஞாபகம் வைக்கிற மாதிரி ஒரு ரூல் ஒன்று சொல்லி தர்றேன். அதை வச்சு நம்ம ஈஸியா வந்து நம்ம பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். எல்லாருக்குமே அ இ தெரியுமா தெரியாதா? அ இ தெரியுற மாதிரி தான் இருக்கும். எல்லாத்துக்குமே அ இ தெரியாத ஆளே இருக்கு. தானே முதல் வருது, அதுக்கப்புறம் தானே ஊ வருது. சரிங்களா? இப்ப இந்த ஆ அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா 6 இடம்னு எடுத்துக்கோங்க. ஆ அப்படிங்கறத 6 இடம்னு எடுத்துக்கோங்க. ஊ அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா உதயம்னு எடுத்துக்கோங்க. 6 இடம் முதல் வருது. அதனால 6 இடம் முதல் உதயம் வரைக்கும் எண்ணினீங்கன்னா எத்தனை ராசி வருதோ அந்த ராசி வந்து பாத்தீங்கன்னா சூரிய வீதி முதல் வந்து எண்ணி எந்த ராசியா வருதோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கவிப்பு ராசியா வரும் அப்படிங்கறது வந்து ஜென்ரலா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோ. சரிங்களா? அதாவது எல்லாத்துக்குமே தெரியும், தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் தெரியும். அப்ப அதுல ஆ அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா 6 இடமா வச்சுக்கோங்க. ஊ அப்படிங்கறத உதயமா வச்சுக்கோங்க. 6 இடம் முதல்ல வருது, ஊ அப்படிங்கிற உதயம் வந்து பாத்தீங்கன்னா 2வதா வருது. அப்ப 6 இடத்துல இருந்து உதயம் வரைக்கும் எண்ணி எந்த ராசி வருதோ அதை வந்து சூரிய வீதியிலிருந்து எந்த ராசி வருதோ அந்த ராசி தான் வந்து பாத்தீங்கன்னா கவிப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்ப உதாரணமா ஒரு இது பார்க்கலாம். கோச்சார சூரியன் வந்து பாத்தீங்கன்னா மேஷத்துல இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஆறுல வந்து பாத்தீங்கன்னா மிதுனம், உதயம் வந்து பாத்தீங்கன்னா உதயம் வந்து கன்னின்னு எடுத்துக்கோங்க. அப்போ ரூல் என்ன சொல்லுது? 6 இடத்துல இருந்து உதயம் வரைக்கும் எந்த ராசி, எத்தனை ராசி வருது? 6 இடம் வந்து பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4 ராசி வருது இல்லையா? 6 இடத்துல இருந்து 4 ராசி வருது இல்லையா? இப்ப இதை வந்து பாத்தீங்கன்னா மேஷத்துல சூரியன் இருக்கும்போது எந்த இடத்துல வருது? ரிஷப வீதியில வருது இல்லையா? அப்ப ரிஷப ராசி அப்படிங்கறது இதை முதல்ல ஒன்னா வச்சுட்டு இதுல இருந்து 4 ராசி என்னும் போது வந்து பாத்தீங்கன்னா சிம்மத்துல வந்து கவிப்பு அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்ப இது நல்லா பாருங்க. இப்ப இந்த 6 இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராசி நகருது அப்படி வச்சுக்கலாம். ஒரு ராசி நகர்ந்ததா வச்சுக்கலாம். அப்ப இந்த ஒரு ராசி நகரும் போது வந்து பாத்தீங்கன்னா கவிப்பு வந்து பின்னோக்கி போகும்னு சொன்னோம் இல்லையா? இப்ப இந்த அடிப்படையில 6 இடத்துல இருந்து உதய வரைக்கும் எண்ணிங்கன்னா 3 வருது இல்லையா? 3ன்னு வருது. இது ரிஷப வீதி அப்படிங்கிற வீதியில வச்சு நம்ம எண்ணும் போது 3ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 6 இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கடகத்தில் கவிப்பு அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதையும் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோம். சரிங்களா? அப்புறம் கோச்சார கிரகங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதை வந்து தெரிஞ்சு கோச்சார கிரகங்கள் அதை பத்தி நம்ம சொல்ல வேண்டியது கிடையாது. நம்ம அதை பத்தி கடைசியா பார்க்கலாம். எந்த ஒரு பிரச்சனமா இருந்தா கூட நம்ம வந்து முக்கியமான மூலம்னு பார்த்தோம் இல்லையா? இந்த 4 விஷயங்கள். அதே மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் வெவ்வேறு வகையான மூலங்கள் இருக்கு. இதுல இந்த 4 அமைப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான மூலங்களாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த கோச்சார கிரகங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதாவது பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பை வந்து நம்ம பாக்குறதுக்கு கால நிர்ணயத்துக்கு நம்ம வந்து பயன்படுத்துவோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எத்தனை பேர் சம்பந்தப்படுது அப்படிங்கிற மாதிரி அமைப்புல வந்து ஒரு சில இடங்கள்ல தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா உள்வட்ட கிரகத்தை நம்ம வந்து பயன்படுத்துவோம். எப்பவுமே ஜாம கிரகங்களை வந்து நம்ம எழுதும் போது வெளிவட்டத்தில் தான் எழுதணும். ஜாம கிரகங்களை பாருங்க வெளிவட்டத்தில் தான் எழுதணும். இப்ப கோச்சார கிரகங்களை வந்து பாத்தீங்கன்னா உள்வட்டத்தில் எழுதணும். உதயம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உள்வட்டத்தில் எழுதலாம். ஆருடம் அப்படிங்கிறது உள்ளதான் வரும். கவிப்பு அப்படிங்கிறதும் உள்ளதான் வரும். அப்புறம் கோச்சார கிரகங்கள் உள்வட்டத்தில் தான் வரும். சரிங்களா? இப்போ அந்த அமைப்பு வந்து எப்படின்றது ஜென்ரலா தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல முக்கியமான அமைப்பு என்ன அப்படின்னா நம்ம வந்து கேள்வி கேட்டா எந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணணும், கேள்வி கேட்காட்ட எந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே இருக்கு. சரிங்களா? இப்போ உங்களுக்கு கேள்வி கேட்காத அமைப்பு நம்ம சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு புரியாம போயிடும். சரிங்களா? அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டா எப்படி நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து உங்களுக்கு சொல்லி தரேன். சரிங்களா? இப்ப இதுல பாருங்க.
சரிங்களா? இப்ப இந்த மாதிரி ஒரு அமைப்பை வச்சுக்கலாம். இப்ப இதுல பாருங்க, இப்ப உதயத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே என்னன்னு பார்த்தோம், உதயத்துல இருக்கக்கூடிய கிரகம் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய காரகத்துவ பலனை வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா? இப்ப இதுல வந்து பாருங்க, உதயம் அப்படிங்கறதுல வந்து பாத்தீங்கன்னா புதன் வந்து இருக்கு, அதை புரிஞ்சுக்கோங்க. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆறுட வந்து பாத்தீங்கன்னா 3ல இருக்கு, 10ல வந்து கவிப்பு எங்க இருக்கு, உதயத்துக்கு வந்து 10ல வந்து கவிப்பு இருக்கு. சரிங்களா? இப்ப எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு பலன் பார்க்க வரும்போது உபயராசியில ஒரு தன்மை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கேள்வி உபயராசியில எழும்போது நீங்க ஒரு பிரச்சனை போடும்போது உபயராசியில ஒரு கேள்வி வந்துச்சு அப்படின்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே இரட்டை தன்மையில தான் அவர் வந்து இருப்பார். 50% தான் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பலன் செய்யும். இப்ப இந்த ராசிகளை வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 3 வகையா பிரிக்கலாம். சரம் சிரம உபயம் அப்படிங்கிற 3 தத்துவங்களா வந்து நம்ம வந்து பிரிக்கலாம். 3 அமைப்புல நம்ம ராசிகளை பிரிக்கலாம். இப்ப சரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா வருமுன் காப்போம். சரம் அப்படிங்கிறது வருமுன் காப்போம். வர்றதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பார். இப்ப நாளைக்கு என்ன பண்ணலாம், நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து வருமுன் காப்போம். முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் ஆகி தயாராகிட்டே இருப்பார். அவர் கவனம் இருக்க மாட்டார், இயங்கிட்டே இருப்பார், அடுத்தடுத்து போயிட்டே இருப்பார். இதே ஸ்திரராசி அப்படிங்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா வரும்போது காப்போம். ஸ்திரராசி அப்படிங்கிறது வரும்போது காப்போம். ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை அப்ப நேருக்கு நேரா வந்து ஃபேஸ் பண்ணுவார். இது வந்து வரும்போது காப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா உபயம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வந்த பின் காப்போம் அப்படிங்கிற பேர். உபயராசி வரும்போது சரி அப்புறம் பாத்துக்கலாம், நாளைக்கு வரும்போது பாத்துக்கலாம், ஆனா அந்த பிரச்சனை வந்துடும், அதுக்கப்புறம் அவர் வந்து பாத்தீங்கன்னா தயாராகி போவார். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்ப சரராசியில வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா பார்க்கும்போது சரராசியில வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினி அப்படிங்கிறது இப்ப மேஷ ராசின்னு வச்சுக்கோங்களேன். சரராசி வந்து அஸ்வினி இருக்கு இல்லையா? நீங்க பாருங்க மேஷத்துல வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினின்னு இருக்கு. இதோட நவாம்சம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வர்க்கோத்தம் அடையக்கூடிய நட்சத்திரங்களை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சரம் சிரம் உபயத்தோட வலிமையை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். இப்ப இந்த அஸ்வினி 1 அப்படிங்கிறது வந்து மேசராசியிலேயே முதல் நட்சத்திரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா வர்க்கோத்தம் அடையுது. இதே வந்து பாத்தீங்கன்னா ரோகிணி 2வது ராசி எடுக்கும்போது 5வது நட்சத்திர பாதமா இருக்கு. ஒரு ராசியில் 9 நட்சத்திர பாதம் இருக்கு இல்லையா? அதுல அந்த மேசத்தில் இருக்கிறது முதல் பாதத்துல வந்து வர்க்கோத்தம் அடையுது. ரிஷப ராசின்னு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா சிறராசிகள் எல்லாமே வந்து தன்னுடைய 5வது நட்சத்திரத்துல தன்னுடைய ராசியில் இருக்கக்கூடிய 5வது நட்சத்திர பாதத்துல வந்து வர்க்கோத்தம் அடையுது. இதே உபயராசி அப்படின்னா கடைசி பாதம் தான், 9வது பாதம் தான் வந்து பாத்தீங்கன்னா வர்க்கோத்தம் அடையக்கூடிய பாதமா இருக்கு. எல்லா உபயராசியில் பாத்தீங்கன்னாலும் 9ஆம் இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா வர்க்கோத்தம் அடையக்கூடிய அமைப்புல வந்து இருக்கும். சரிங்களா? இப்ப இந்த அமைப்புல இருக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா அதாவது வர்க்கோத்தம் அடையக்கூடிய நட்சத்திரங்களுடைய தன்மைகளை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சரம் சிரம் உபயம் வந்து பாத்தீங்கன்னா அது வேலை செஞ்சுட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இது ஒரு ஐடியா தான், கேஷுவலா வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப உதயம் அப்படிங்கிறது புதனா? உதய அதிபதி யாரு? புதன். அப்ப இந்த புதன் வந்து பாத்தீங்கன்னா உபயராசியில் இருக்காரு. உதயாதிபதியோட புதன் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்காரு? உபயராசியில் இருக்காரு. அப்ப என்ன சொல்லணும் அப்படின்னா இவரும் வந்து பாத்தீங்கன்னா டபுள் மைண்ட்ல தான் இருப்பார். அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஜென்ரலா உபயராசிக்கு மட்டும் இந்த தன்மை இருக்கும், அதை வந்து ஜென்ரலா தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பிரச்சனை நடக்காது, ஒரு கேள்வி கேட்கிறாங்க, இந்த பிரச்சனை நடக்காது அப்படிங்கிறதுக்கு உண்டான ரூலை வந்து நோட் பண்ணிக்கோங்க. உதயத்திலிருந்து 6, 8, 12ஆம் இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 6 இருந்துச்சு அப்படின்னா அது வந்து 6 வேதை அப்படிங்கிறது பேரு. உதயத்திலிருந்து 6, 8, 12ல 6 அமைஞ்சதுன்னா அது வந்து 6 வேதைன்னு பேரு. 6 வேதையின் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா காரியங்கள் வந்து தடைப்படும், அதை வந்து தெரிஞ்சுக்கும். சரிங்களா? இப்ப உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா உதயத்திலிருந்து 8ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா அது வந்து கடுமையான வேதைன்னு அர்த்தம். உதயம் வந்து பாத்தீங்கன்னா மிதுன உதயமா இருக்கு, 6 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மகரத்தில் இருக்கு. அப்ப உதயத்துக்கு 6 வந்து 8ஆம் இடத்துல இருக்கு இல்லையா? இப்ப இந்த மாதிரி இருக்கிறதுனால 6 8ல இருக்கு இல்லையா? அதனால வந்து இது வந்து கடுமையான வேதை அப்படிங்கிற தன்மை வந்து குறிக்கும். இதே வந்து உதயத்துக்கு 6ல வந்து 6 இருந்துச்சு அப்படின்னா 12 இருந்தாலும்
இது ஒரு சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லது பண்ணோம். அதுக்கப்புறமா வேற யாராவது மூலியமா வச்சு அந்த காரியத்தை நம்ம வந்து பண்ண முடியும். நம்ம முன்னாடி இருந்து பண்ண முடியாது. ஆனா வேற யாராவது ஒருத்தர் மூலியமா வச்சு இந்த காரியத்தை பண்ணோம் அப்படின்னா கூட அது வெற்றி அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது அந்த ஜாம கிரகங்களுடைய அமைப்பு பொறுத்து அதோடைய தன்மைகள் மாறுபடும் அப்படிங்கிறத ஜென்ரலா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோம். சரிங்களா? இப்ப இது வந்து உதயத்திலிருந்து 6 6 8 12 வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கறத வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுல வந்து செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா உதயாதிபதி வந்து 6ஆம் இடத்துல இருக்காரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்காரு. இந்த அமைப்புல பாருங்க, உதயாதிபதி வந்து பாத்தீங்கன்னா 8ல இருக்காரு. அப்படி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தகுதி இல்லாத கேள்வி கேட்கலாம். சரிங்களா? உதயாதிபதி வந்து பாத்தீங்கன்னா 8ல இருந்தார் அப்படின்னா தகுதி இல்லாத கேள்வி பத்தி கேட்கலாம். ஒரு எதிர்மறையான நபர் அப்படிங்கறத கூட நீங்க வந்து எடுத்துக்கோங்க. இதே மாதிரிதான் அந்த உதயத்துக்கு 6 வந்து 8ல இருந்தாலும் தகுதி இல்லாத கேள்வி கூட அவர் வந்து கேட்கலாம். அல்லது தயாராகாம கூட அவர் கேட்கலாம். சரிங்களா? அதை வந்து ஜென்ரலா புரிஞ்சு வச்சுக்கோங்க. 6 வந்து பாத்தீங்கன்னா உதயமும் 6 8 வந்து வரக்கூடாது. உதயாதிபதி வந்து பாத்தீங்கன்னாலும் 6 8 12 வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இந்த 6 12 இருக்கிறது கூட ஒரு சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து சூட்டபிளா இருக்கும். சரிங்களா? நான் அது ரொம்ப விரிவா போகும். ஜென்ரலா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. இந்த பிரகடனத்துடைய முக்கியமான ரூல் என்ன அப்படின்னா, ஒரு கேள்வி வரும்போது அந்த கேள்வி சரிதானா அப்படிங்கறத நம்ம வந்து முதல்ல வந்து பார்க்கணும். சரிங்களா? ஒரு கேள்வி வரும்போது அந்த கேள்வி சரியா இருக்கா அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கணும். சரிங்களா? அப்ப அந்த கேள்வி சரி பார்த்துட்டு தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிரசனம் பாக்குறதுக்குள்ளேயே போகணும். ஏன்னா உங்களுக்கு கேள்வியே புரியாம ஏதாவது அதுல இண்டிகேஷன் பண்ணுதா அப்படிங்கறது நீங்க பார்க்காம பிரசனம் பார்க்க போனீங்கன்னா பிரசனம் வந்து பாத்தீங்கன்னா பலன் வந்து பொய்யா இருக்குண்டான வாய்ப்புகள் கூட அதிகமா இருக்கு. அதையும் வந்து ஜென்ரலா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோம். சரிங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் 6 வேலையை பாத்துருங்க. அதுக்கப்புறம் அந்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா இண்டிகேட் பண்ணுதா அப்படிங்கறத நீங்க வந்து தெளிவா பாத்துருங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து பலன் சொல்லவே போகணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப வந்து கேள்வியே உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுதா அப்படிங்கிறது தெரியாம நீங்க வந்து பிரச்சனை சொல்ல போனீங்க அப்படின்னா பல தவறுகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா? அதை வந்து ஜென்ரலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்ப நீங்க வந்து இதுக்கு முக்கியமான அம்சம் அப்படின்னா இதுல வந்து கிரக காரங்கள் உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். கிரக காரங்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறமா பாவகாரங்களும் இதுல வந்து ரொம்ப நல்லா வந்து தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இப்ப இதுல உதாரணமா ஒரு கேள்வி வருதுன்னு வச்சுக்கலாமே. இப்போ ஒரு தட்டு குழந்தை வந்து தத்து எடுக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப வந்து தட்டு குழந்தை அப்படின்னா அது என்ன பாவத்தை வந்து குறிக்குது, என்ன பாவ அதிபதி குறிக்குது அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்ப குழந்தை அப்படிங்கிறது காலவர்ஷனுக்கு 5ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா தட்டு வாங்குறது அப்படின்னா இன்னொருத்தருக்கு தானே வாங்குறோம், கடனா தானே வாங்குறோம். நம்மளுக்கு முழு உரிமை கிடையாது. அப்படிதானே? அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா 5க்கு 6 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் இடம் அப்படிங்கறது வந்து குறிக்கும் அப்படிங்கறது நம்ம வந்து தட்டு குழந்தைன்னா என்ன பாவம் அப்படிங்கறத நம்ம வந்து தெரியணும். சரிங்களா? இப்ப வந்து எனக்கு 2வது குழந்தை பிறக்குமா அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு. அப்படி வச்சுக்கலாம். 2வது குழந்தைக்கு இருக்கக்கூடிய பாவம் என்னது? முதல் குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் இடம், 2வது குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடம் அப்படிங்கிறது குறிக்கும். இப்ப எனக்கு வந்து 3வது குழந்தை ஆண் குழந்தையா பிறக்குமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப முதல் குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் இடம், 2வது குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடம், 3வது குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடம் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து தெரியணும். பாவகாரகம் வந்து உங்களுக்கு நல்லா பக்காவா தெரியும். சரிங்களா? இதே வந்து எனக்கு 2வது திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்கிறாரு. 2வது திருமணம், முதல் திருமணம் அப்படிங்கிறது 7ஆம் இடத்தை குறிக்கும். 2வது திருமணம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்தை குறிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ எனக்கு வந்து 2வது திருமணம் வந்து நடந்துருச்சு, அவங்க கூட விவாகரத்து ஆகுமா அப்படின்னா இப்ப பாருங்க, முதல் திருமணம் அப்படிங்கிறது 7ஆம் இடம். திருமண முறிவுக்கு 7ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா டைவர்ஸ் ஆகணும் அப்படின்னா 7க்கு 12 அப்படிங்கிற விரைவு பாவமான 6ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா முதல் திருமணத்தோட டைவர்ஸ் வந்து குறிக்கும் 6ஆம் இடம். இது 2வது திருமணத்தை வந்து பாத்தீங்கன்னா திருமண முறிவு அப்படின்னா 9க்கு 12 அப்படிங்கிற 8ஆம் இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா திருமண முறிவு வந்து குறிக்கும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிரகமா பாவமா தெரிஞ்சு வச்சுக்கணும்.
இந்த நீங்களே ஒரு கேள்வி வந்து புதுசா கேட்டுட்டு இது வந்து என்ன பாவத்துல வரும், இது வந்து என்ன கிரகமா வரும் அப்படிங்கிறது நீங்க வந்து நிறைய விஷயங்கள் நீங்க கத்துக்கணும். அப்படின்னாதான் இந்த பிரச்சனை முறையை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரொம்ப சூட்சமா வந்து சொல்ல முடியும். அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த நிறைய பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து ஜாமக்கோல் பிரச்சனத்துல ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு. இப்ப நிறைய பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வகுப்புகள் நடக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுக்கு உண்டான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் இதை பற்றி பல வகையான விழிப்புணர்வுகள் வந்து பாத்தீங்கன்னா வரப்போகுது. சரிங்களா? இப்ப கோச்சார் ராகு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கா, ராகுகள் இங்க இருக்கு இல்லையா? இப்ப அடுத்த 4வது மாசத்துக்கு அப்புறமா கோச்சார் ராகு வந்து பாத்தீங்கன்னா மேஷத்துல வந்துடும். கோச்சார் ராகு வந்து பாத்தீங்கன்னா மேஷத்துல வரும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதோட செயல்பாடுகள் ரொம்ப ரொம்ப விரைவா இருக்கும். இப்ப இதோட திரிகோணமா வருமா? காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடம் அப்படிங்கிறது வருது இல்லையா? அப்ப அந்த அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா இந்த சிம்மராசிக்கு திரிகோணத்துல ராகு வரும்போது மாற்று வகையான ஜோதிட முறைகள், மாற்று வகையான பிரச்சனை முறைகள் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியிலேயே ஒரு விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய நிறைய பக்கம் நம்ம கிளாஸ் பார்க்க முடியுது இப்போ. சரிங்களா? இத்தனை நாளா கொஞ்சம் தூங்கிட்டு தான் இருக்குது, இருந்துச்சா இல்லையா? இப்ப இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அதிகப்படியா வந்து பாத்தீங்கன்னா மக்களிடையே வந்து பேசப்படும். அதை வந்து ஜென்ரலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சும்மா கேஷுவலா உங்களுக்கு ஒரு தகவல் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறது தான் நான் வந்து பகிர்ந்துக்கிறேன். சரிங்களா? ஓகே. அப்புறம் ஒருத்தர் வர்றாரு, எனக்கு வந்து பதவி உயர்வு கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப பதவி உயர்வு அப்படின்னா 10ஆம் இடம் அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். பதவி உயர்வு அப்படிங்கக்கூடிய சம்பந்தப்பட்ட பாவம் அப்படிங்கிறது 10ஆம் இடம். அப்ப எனக்கு வந்து ஒருத்தர் வேலை கிடைக்குமான்னு கேட்கிறாரு. வேலை கிடைக்குமான்னு கேட்டா என்ன பாவம்? 6ஆம் பாவம் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதே வந்து எனக்கு வந்து அதாவது நான் 2வது வீடு வாங்குவேனான்னு கேட்கிறாரு. ஃபர்ஸ்டே அவர் ஆல்ரெடி வீடு இருக்கு, எனக்கு 2வது வீடு வாங்குவானான்னு கேட்கிறாரு. அப்படின்னா அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் வீடு அப்படிங்கிறது 6ஆம் பாவத்தை வந்து குறிக்கும் அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்ப நான் வெளிநாடு போவேனான்னு கேட்கிறாரு. வெளிநாடு போவான்னு கேட்கிறாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட பாவங்கள் என்ன அப்படின்னா 9, 12. எனக்கு வெளிநாட்டிலேயே வந்து அந்த பிஆர் கிடைக்குமான்னு கேட்பாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டிலேயே தங்குதல் வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் இடம். அப்ப 12ஆம் இடத்தை வந்து நீங்க வந்து ஆய்வு பண்ணணும். அதையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோ. சரிங்களா? ஓகே. நான் உள்நாடு அப்படிங்கிறது 4ஆம் இடத்தை வந்து குறிக்கும். வீடுன்னு சொல்லலாம் இல்லையா? இப்ப தாய்நாடு அப்படிங்கிறது நான் தாய்நாட்டுக்கு வரலாமா அப்படின்னு கேட்கும்போது எதை பார்க்கணும்? 4ஆம் இடத்தை வந்து நம்ம வந்து பார்க்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் நாங்க வந்து பூர்வீகத்தில் இருக்கிறோம், நாங்க பூர்வீகத்தில் இருந்து வெளியேறுவோமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப எந்த பாவத்தை பார்க்கணும்? பூர்வீகம் அப்படிங்கிறது 5ஆம் இடம் தான் குறிக்கும். அதுக்கு வந்து விரைய பாவம் அப்படிங்கிறது 4ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த பூர்வீகத்தை விட்டு வெளியேறுதல் வந்து 4ஆம் இடத்தை வந்து குறிக்கும். அப்ப அந்த இடத்துல அதை பார்க்கணும். சரிங்களா? இப்போ ஒரு குழந்தை வந்து அபாசன் ஆயிடுச்சு. சரிங்களா? ஒரு குழந்தை வந்து குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் பாவம் அப்படிங்கிறது முதல் குழந்தை பிறக்கிறது குறிக்கும். அதுக்கு வந்து 12ஆம் இடம் அப்படிங்கிறது 4ஆம் பாவம் வந்து எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறத நீங்க வந்து பார்க்கணும். 4ஆம் இடத்தை பார்க்கணும். சரிங்களா? அதை வந்து தெரிஞ்சுக்கோ. இப்போ ஒருத்தர் வந்து இப்போ ஒரு ஊர்ல இருக்காரு, நான் ஊர் விட்டு வேற ஊர் போவேனா அப்படின்னு கேட்பாரா இல்லையா? அப்ப அந்த மாதிரி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறது உள்ளூரை குறிக்கும். இது உள்ளூரை விட்டு வெளியேறுதல் வந்து பாத்தீங்கன்னா 4க்கு 12 அப்படிங்கிற 3ஆம் பாவம் வருது. அதையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ 3ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெய்லி நம்ம சந்திப்பு இல்லையா, சும்மா ஹாய் பாய் சொல்லிட்டு போவோம் இல்லையா, அந்த மாதிரி நண்பர்களை வந்து குறிக்கிறது 3ஆம் இடம் வந்து குறிக்கும். இதே வந்து 7ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப நட்புல இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடமா நம்ம வந்து சொல்லலாம். இப்ப இந்த தற்காலத்துல நண்பர்கள யார் இருக்காங்களோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடமா நம்ம வந்து சொல்லலாம். நம்ம நீண்ட நாளை நண்பர்கள் அப்படின்னா 11ஆம் இடத்தை நம்ம வந்து சொல்லலாம். நம்ம ரொம்ப நீண்ட நாளமா வந்து நண்பர் இருக்காரு அப்படின்னா அது வந்து 11ஆம் இடம் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லலாம். சரிங்களா? அதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒருத்தர் தொழில் பண்றாரு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் இடம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்றாரு, ஒரு செகண்டரி இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் இடம் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும்.
12ஆம் இடம் தாண்டி போகாது. நீங்க எத்தனை பிசினஸ் எத்தனை இது பண்ணீங்க அப்படின்னா கூட ஒன்றுக்கு மேற்பட்ட தடவை நீங்க இன்வெஸ்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் இடம் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒருத்தர் வீட்ல இருந்தே ஒரு வேலை பண்றாரு, வீட்ல இருந்தே வேலை பண்றாரு, இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வீட்ல இருந்தே வேலை பண்றது வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோ. இப்போ வீட்லயே வந்து ஒரு டெய்லர் கடை வச்சிருக்காங்க, வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா மிஷின் போட்டு டெய்லரிங் மிஷின் போட்டு தைச்சு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா வீட்லயே தொழில் ஸ்தானம் ஆக்கிட்டாங்க இல்லையா, அப்ப அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்ப இதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சும்மா ஒரு சிம்பிளா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறார், அதாவது பெரிய அளவில் இல்லாம சும்மா ஒரு ரொம்ப எளிமையான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்க. சும்மா வீட்டுல இருந்து செய்யக்கூடிய தொழில், ஒரு பேனர் இல்லாம தொழில் பண்ணுவாங்க இல்லையா, பேனர்னா நேம் போர்டு இல்லாம தொழில் பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நேம் போர்டு இல்லாம இருக்கக்கூடிய தொழில் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடம். நேம் போர்டு வச்சு ஒரு தொழில் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து 10ஆம் இடத்துல வந்து அதை வந்து தெரிஞ்சுக்கும். சரிங்களா? மற்ற மாணவர்கள் இதை வந்து அப்டேட் பண்ணிக்கும். ஓகே. அப்புறம் மாமியாருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு. மாமியார் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க, அவங்களுக்கு எப்படி இருக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனை வருமா அப்படின்னா 7ஆம் இடம் அப்படிங்கிறது மனைவியை குறிக்கும், 7க்கு 4 அப்படிங்கிறது மாமியாரை வந்து குறிக்கும் அப்படிங்கிறத நீங்க தெளிவா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அதாவது ஒருத்தருடைய அப்பா வந்து இறந்துடுறாரு, அவர் வந்து பாத்தீங்கன்னா அதன் மூலியமா எனக்கு வந்து ஏதாவது இழப்பீடு கிடைக்குமா, விபத்துல இறக்கலாம், அல்லது வந்து இன்சூரன்ஸ் மூலியமா உங்களுக்கு வந்து பணம் வரும் இல்லையா, அது ஒரு பணம் வருமா இல்லையா, அப்ப அந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் மூலியமா ஆதாயம் அடையிறது, அதெல்லாம் வந்து 8ஆம் இடம். இழப்பீடு எல்லாம் கிடைக்கும் இல்லையா, இப்ப ஏதோ ஒரு ஊனமாயிரும், அதன் மூலியமா வந்து கிடைக்கிறது எல்லாமே வந்து 8ஆம் இடம் அப்படிங்கறத நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? அதை புரிஞ்சுக்கோ. எனக்கு வந்து அதிர்ஷ்டம் இருக்கா அப்படின்னு கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து ஏதாவது ஒரு யோகா இருக்கா, அதிர்ஷ்டம் இருக்கா அப்படின்னா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் இடமும் 11ஆம் இடமும் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கோ. ஓகே. அப்புறம் உங்க பாக்கெட்ல பணம் வச்சிருப்பீங்க இல்லையா, கையில இருக்கக்கூடிய பணம் வந்து 2ஆம் இடம். பாக்கெட்ல வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த பணம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் இடம். அதுக்கப்புறம் டிஜிட்டல் மணி எல்லாம் இருக்கு இல்லையா, இப்போ போன்பேல பண்றோம், அதுக்கப்புறம் கூகுள் பே எல்லாம் பண்றோம் இல்லையா, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் இடம். டிஜிட்டல் மணியா இல்லையா, ஒரு செகண்ட்ல வந்து பரிமாறிடுது இல்லையா, தகவல் பரிமாறுது, எப்படி பரிமாறுதுன்னு தெரியல, ஆனா இந்த அக்கௌண்ட்ல இருந்து அந்த அக்கௌண்ட்ல மாறுது இல்லையா, அதை வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறத, அதாவது 3ஆம் இடம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும். கிரெடிட் கார்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடம். கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது 6ஆம் இடத்தை வந்து குறிக்கும். இப்ப எனக்கு கிரெடிட் கார்டு கடன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த 6ஆம் பாவத்தை பார்க்கணும், 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை பார்க்கணும், 6ஆம் அதிபதியோட நிலை என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப எந்த ஒரு கேள்வி வரும்போதுமே நம்ம உதயாதிபதியோட நிலைமை என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பாத்துக்கணும். ஏன்னா அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பலனை வந்து அனுபவிக்க போறவர், பலன் அடைய போறவர், அவர் வந்து பலனை அனுபவிக்க போறவர். அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க, ஜென்ரலா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் இப்போ ஒரு வாடகைக்கு ஒரு வண்டி வாங்கி விடலாமா அப்படின்னு கேக்குறாரு. வண்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு 4ஆம் இடம்னு தெரியும், வாடகைக்கு விடுறது அந்த மாதிரி பண்ணுவாங்களா இல்லையா, வண்டி வச்சு ஒரு பிசினஸ் பண்ணுவாங்களா இல்லையா, அப்ப அந்த வண்டியை வச்சு இன்னொருத்தருக்காக கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடம் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறமா இந்த யாராவது ஒருத்தங்களுக்கு ஜாப் ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா, யாராவது ஒருத்தருக்கு ஜாப் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ. ஜாப் ஒர்க் அப்படிங்கிறது 6ஆம் இடம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ. நம்ம பேங்க்ல வச்சிருப்போம் இல்லையா, நம்ம எடுத்து செலவு பண்ற மாதிரி பேங்க்ல வச்சிருப்போம் இல்லையா, நம்ம அக்கௌண்ட்ல இருக்கு, சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடம்.
அதுக்கப்புறமா நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, ஏதோ ஒரு அதாவது பிக்ஸ்டு டெபாசிட் மாதிரி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, பிக்ஸ்டு டெபாசிட் லாக்கர்ல வைக்கிறது, அது எல்லாமே வந்து 11ஆம் இடம் தான். அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறமா அந்த 11ஆம் இடம் அப்படிங்கிறது நோய் நிவர்த்தி பாவம் வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் இடம் தான். ஒரு நோய் வந்து ஏற்படுது, அது நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா 11ஆம் இடம் தான் குறிக்கும். அதுக்கப்புறம் ஆசை நாயகன் ஆசை நாயகிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் இடம் தான் வந்து குறிக்கும். சரிங்களா. அதையும் வந்து ஜென்ரலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இங்க மாமனாருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது, மாமனாரை பத்தி குறிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடம் அப்படிங்கிறது மனைவி குறிக்கும். 7க்கு 9 அப்படிங்கிற 3ஆம் இடம் அப்படிங்கிறது சம்பந்தப்பட்ட பாவம் அப்படிங்கிறது வந்து அதாவது மாமனாரை குறிக்கும் அப்படிங்கிறத ஜென்ரலா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோம். எங்களுக்கு ஏதாவது நேர்த்தி கடன் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, ஜாதகம் பார்க்கும்போது அல்லது பிரச்சனை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நேர்த்தி கடன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அல்லது உங்ககிட்டயே அந்த நேர்த்தி கடன் சார்ந்து வரலாம் இல்லையா. அப்ப நம்ம செலுத்தாது தானே நேர்த்தி கடன் அப்படிங்கிறது, நம்ம வந்து செலுத்த முடியாது தானே நேர்த்தி கடனா இருக்க போகுது. இப்ப நேர்த்தி கடன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் இடம் அப்படிங்கறது வந்து தெரிஞ்சுக்கோங்க. 9ஆம் இடம் அப்படிங்கிறது நம்ம வேண்டிக்கிறது, ஒரு சாமிக்காக வேண்டிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடம், சாமிக்கு செய்யறது அப்படிங்கிறது 9ஆம் இடம். அதே வந்து நேர்த்தி கடன் அப்படிங்கிறது நம்ம அதை மறந்துடுறது வந்து பாத்தீங்கன்னா அது 9க்கு 12ஆம் இடமான 8ஆம் இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா நேர்த்தி கடனை வந்து குறிக்கும். அப்ப எங்களுக்கு ஏதாவது ஒரு நேர்த்தி கடன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கூட கேள்வி வருது இந்த காலகட்டத்துல. அப்ப என்ன அமைப்புல வந்து அது இருக்கு அப்படிங்கறத நீங்க வந்து அந்த பாவ ரீதியா வந்து நீங்க வந்து பாத்துக்கணும். சரிங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிரக ரீதியா பார்க்கணும். கிரக ரீதியான சில விஷயங்கள் நான் சொல்றேன். பேசிக்கா உங்களுக்கு எல்லாமே வந்து தெரிஞ்சதா தான் இருக்கும். சரிங்களா. இப்ப இந்த சூரியன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கௌரவத்தை வந்து குறிக்கும். கௌரவம், ஒரு பொறுப்பான தன்மை, புகழ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூரியனை வந்து குறிக்கும். தந்தையை குறிக்கும். அதுக்கப்புறம் மாமனாரை வந்து குறிக்கும். சரிங்களா. இப்ப இந்த ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள் வரும்போது இவர் வந்து ஒரு ஜாதகம் பார்க்க வர்றாங்க, மாப்பிள்ளை பையன் நல்லா இருப்பாரா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து பாத்தீங்கன்னா உதயத்துல சம்பந்தப்படுறது வந்து பாத்தீங்கன்னா நல்லது இல்லை. அதை வந்து ஜென்ரலா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மற்ற சமயத்துல அந்த கேள்விகள் வராத போது அந்த சூரியன் உதயத்துல சம்பந்தப்பட்டாலும் அதை வந்து நீங்க வந்து பார்க்காதீங்க. கேள்வி கேட்டா மட்டும் அதை பார்க்க ஆரம்பிங்க. சூரியன் சம்பந்தப்பட்டது நல்லது கிடையாது. சந்திரன் அப்படிங்கிறது சம்பந்தப்படுறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒழுக்க நிலைகள் சம்பந்தப்பட்டு வரும்போது இது சரியான கிரகங்களாக நம்ம ஜாமக்கோள் பிரச்சனத்துல வந்து சொல்லப்படுவதில்லை அப்படிங்கிறதையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கோ. சரிங்களா. இதே வந்து சந்திரன் அப்படிங்கிறது வந்து மாமியாரை குறிக்கும், அம்மாவை குறிக்கும். அதுக்கப்புறமா அண்ணி, நம்ம வயதில் மூத்த அண்ணி இருக்காங்க இல்லையா, அவங்களே வந்து பாத்தீங்கன்னா இந்த சந்திரன் வந்து குறிக்கும். சரிங்களா. இப்ப இந்த சந்திரன் வந்து உதயத்துல சம்மந்தப்படும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா நடக்க போகுதுன்னு அர்த்தம். எல்லா கேள்விக்கும் அவர் வந்து எஸ் சொல்லிட்டே தான் இருப்பார். சூழலை பொறுத்து அதை நம்ம வந்து பாத்துக்கணும். இப்ப ஒருத்தர் இறந்துருவாரா அப்படின்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் கேள்வியே எப்படி இருக்கு, நெகட்டிவா இருக்கா இல்லையா. அப்ப கேள்வியே நெகட்டிவா இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அவர் வந்து இறந்துருவார். இப்ப இவர் பொழைச்சுக்கு வரான்னு கேட்கிறாரு, கண்டிப்பா அவர் வந்து பாத்தீங்கன்னா பொழைச்சுக்குவார். அப்ப எல்லா கேள்விக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த எஸ் சொல்லக்கூடிய தன்மை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். இதே வந்து பணம் சார்ந்த விஷயங்கள், சில நம்பிக்கைக்குரிய விஷயங்களா இருக்கு இல்லையா, இது இன்னைக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வளர்வரை தேய்வரை வந்து நீங்க வந்து பாத்துக்கோங்க. அதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து ஜென்ரலா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த 2 கிரகமே வந்து இந்த ஒழுக்கம் சார்ந்த விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல கிரகங்களாக சொல்லப்படவில்லை. அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த சந்திரன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த போர் போடுறதுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீர் கிரகம் வந்து சந்திரனும் வந்து சுக்கிரனும் வந்து நீர் கிரகங்களாக சொல்லப்பட்டிருக்கு. இப்ப போர் போடலாமா அப்படின்னு கேள்வி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா சந்திரனை நம்ம அனலைஸ் பண்ணணும், சுக்கிரனை நம்ம வந்து பார்க்கணும். சரிங்களா. அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த குழாய் சம்பந்தப்பட்டு வரும் இல்லையா, எந்த குழாய் சம்பந்தப்பட்டு பைப் மாதிரி இருக்கு இல்லையா, பாம்பு மாதிரி இருக்கா இல்லையா, குழாய் அப்படிங்கிறது பைப் மாதிரி இருக்கு இல்லையா, இப்ப பாம்பு மாதிரி தான் இருக்கு. இப்போ ஒருத்தருக்கு வந்து டெஸ்ட் பேபி வந்து ட்ரை பண்ணலாமா அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த ராகு நம்ம வந்து பார்க்கணும். இப்போ போர் வந்து நம்ம எப்படி போடுவோம், குழாய் வழியா தானே நம்ம வந்து போடுறோம். அப்ப அந்த குழாய் வழியா நம்ம செய்யக்கூடிய எல்லா வகையான வேலைகளுமே வந்து நம்ம வந்து ராகு வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் ஜென்ரலா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோம். சரிங்களா. இப்ப இதுல வந்து புதன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுபகிரகமாக சொல்லப்படுது அப்படிங்கறத நீங்க எடுத்துக்கலாம். புதன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நல்ல வகையான தன்மைகள் வந்து பிரதிபலிக்கும் அப்படிங்கறது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோம். இப்போ இந்த புதன் அப்படிங்கிறது திருமணம் சார்ந்த விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுப செய்தியை சொல்லும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோம். புதன் வந்து உதயத்துல சம்பந்தப்பட்டாவே ஏதோ ஒரு சுப செய்தி அப்படிங்கிறத நம்ம வந்து சம்பந்தப்பட்டுக்கலாம். இதே உபயராசியில சம்பந்தப்படும் போது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா,
மிதுன உதயம், உதயத்துல வந்து புதன் இருக்கு இல்லையா, அப்ப 2-3 சுப செய்திகளும் அவருக்கு இருக்கும். உபயத்துல எந்த கிரகம் சம்பந்தப்படுதோ அது வந்து இரட்டை தன்மை வரும், 2க்கு மேற்பட்ட தன்மை வந்து அது வந்து குறிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோம். சரிங்களா? இப்போ ஒருத்தருக்கு 8ஆம் இடம் வந்து உபயராசியா வருது அப்படி வச்சுக்கலாம். ஜாமகோல் பிரசனத்துல நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 8ஆம் இடம் வந்து உபயராசி வருது, சார் எனக்கு ஏதாவது டீ ப்ரொமோஷன் ஆகுமா அப்படிங்கிறாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா 2-3 டைம் டீ ப்ரொமோஷன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அது அதாவது இதுக்கு முன்னாடியே அவர் வந்து அதை சந்திச்சிருப்பார். இப்போ உபயத்துல வந்து எந்த கிரகம் சம்பந்தப்படுதோ அந்த கிரகத்துடைய தாக்கம் வந்து பாத்தீங்கன்னா 2-3 டைம் நடக்கும். இப்போ உதயாதிபதி வந்து பாத்தீங்கன்னா, இப்போ உதயாதிபதி சனி இங்க எடுத்துக்கலாம். உதயாதிபதி சனி வந்து பாத்தீங்கன்னா உபயராசியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. 5ல் இருக்காரா? உதயாதிபதி சனி 5ல் இருக்காரு இல்லையா? இப்போ ஒரு 30 வயசுக்கு மேல ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா, உதயாதிபதி 5ல் இருந்தாரு அப்படின்னா அவர் வந்து என்ன பண்ணுவாரு? சும்மா தான் இருப்பார், வேலைக்கு போகாம சும்மா இருப்பார். சரிங்களா? அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த பிரசன்ன பாகருக்கு முக்கியமான மூல காரணம் என்ன அப்படின்னா, அதாவது சுருதி யுத்தி பேதம் அதை யூகிச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பலன் சொல்லணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வந்து இப்போ ஒரு குழந்தை இருக்கு, உதயாதிபதி வந்து பாத்தீங்கன்னா 5ல் இருக்காங்க அப்படி வச்சுக்கலாம். ஒரு 7 வயசு குழந்தை இருக்கு அப்படி வச்சுக்கலாம். 7 வயசு குழந்தை இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்காக பிரச்சனை கேட்கும் போது வந்து பாத்தீங்கன்னா உதயாதிபதி 5ல் இருக்கும்போது 5ஆம் இடம் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு என்னவா வரும்? விளையாட்டெல்லாம் குறிக்கலையா? குறும்புத்தனம், சுட்டித்தனம், வாழுத்தனம் எல்லாம் அது வந்து 5ஆம் இடம் தான். அப்ப அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விளையாட்டுல ஈடுபாடா இருக்கும், படிப்புல நாட்டம் இருக்காது, விளையாட்டுத்தனமா இருக்கும், குறும்பு பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இது வந்து அந்த மாதிரி வந்து வெளிப்படும். இப்ப இதே வந்து ஒரு 18 வயசு ஒருத்தர் வராருன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெண்ணா இருக்கலாம், ஆணா இருக்கலாம். 5ஆம் வேலை செய்யும் போது அது வந்து காதல் வயப்படுறதுக்கு உண்டான தன்மைகளை வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பிரதிபலிக்கும். அதை வந்து தெரிஞ்சுக்கோ. இப்போ ஒரு 30 வயசுல வர்றாங்க அப்படின்னா குழந்தை வாகி சம்பந்தப்பட்ட கேள்வியா கூட அவங்க வந்து வரும். சரிங்களா? அதோட தன்மை வந்து வரும். இதே 30 வயதுக்கு மேல அவர் சும்மா இருக்கலாம், அல்லது ஒரு குழந்தையை பார்த்து எதிர்பார்த்தும் வரலாம். ஒரு 40 வயசுல வர்றாருன்னு வச்சுக்கோங்க, இந்த அவங்க ஏதாவது குழந்தைக்கு ஏதாவது குழந்தை பற்றி கேள்வி கூட அவங்க வந்து கேட்கலாம். புரியுங்களா? அப்ப அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த என்ன வந்து இருக்கும் அப்படிங்கிறது நீங்க வந்து யூகிக்கு தெரியணும். எப்பவுமே பிரசனத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூகம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கிரகங்கள் வந்து என்ன தன்மையை வெளிப்படுத்துதோ அதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து யூகிக்கு தெரியணும். அப்பதான் நீங்க வந்து நல்ல ஒரு பிரசன விதகரா நீங்க வந்து கண்டிப்பா ஆக முடியும் அப்படிங்கிறது நான் ஜென்ரலா வந்து தெரிவிச்சுக்கிறேன். சரிங்களா? இப்ப இதுக்கப்புறமா வந்து ஒரு 60 வயசுல ஒருத்தர் வராருங்க. உதயாதிபதி 5ல் இருந்தா அவர் சும்மா தான் இருக்க போறாரு. 60 வயசுக்கு மேல அவர் வேலை பார்க்க முடியாது. அவங்க குழந்தைகளுக்காக ஏதாவது ஒரு விஷயம் வந்து அவருக்கு வந்து கேட்கலாம். அல்லது அவங்க பூர்வீக சம்பந்தமா 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வீகத்தையும் குறிக்கலையா, அவங்க பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட கேள்விகளா கூட அது வந்து வரலாம் அப்படிங்கறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதை புரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறமா திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு புதன் வந்து வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. உதயத்துல வந்து சம்பந்தப்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா புதன் வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட எல்லாமே வந்து நல்ல விஷயங்களா வந்து காமிச்சு கொடுக்கும். சரிங்களா? இதே வந்து குரு அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், புத்திர பாக்கியம் சம்பந்தமா வந்து குரு வந்து புத்திரகாரகன், அதனால உதயத்துல குரு சம்பந்தப்படும் போது ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு கொடுக்கும். அதுக்கப்புறம் எந்த பாவம் சம்பந்தப்பட்ட பாவமா இருக்கலாம், அல்லது வந்து ஒரு இப்ப தொழில்ல இருக்காருன்னு வச்சுக்கலாமே, ஒரு தொழில் பண்றாரு, இப்ப வந்து 8ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா குருவோட ராசியா வருது அப்படி வச்சுக்கலாம். 8ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குரு ராசியா வருது, அங்கேயே வந்து குரு இருக்காரு அப்படி வச்சுக்கலாம். தொழில நட்டமாகுமா ஆகாதா? அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது எந்த பாவங்கள் சம்பந்தப்பட்டு குரு வந்து வர்றாரோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெமெடி வந்து கிடைக்கும். அதோட தாக்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு. சரிங்களா? இப்போ ஒருத்தர் வந்து வண்டியில போறாரு, அவர் வந்து ஒரு விபத்து ஏற்படுது. அப்ப அந்த விபத்து ஏற்படும் போது அதாவது அதுக்கு 8ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு சம்பந்தப்பட்டுச்சு அப்படின்னா அதோட தாக்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும். ரொம்ப ரொம்ப டேமேஜ் இருக்காது, சும்மா சின்ன இதாதான் இருக்கும். சரிங்களா? இதை பல வகையான பிரச்சனைகளை அனுபவம் பண்ணி தான் நான் வந்து உங்களுக்கு நான் வந்து இதை பதிவு பண்றேன். சரிங்களா? அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் குரு அப்படிங்கிறது பெரிய பணம், கோடிக்கணக்கில் பேசிட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து குரு தான் வந்து குறிக்கும். கோடிக்கணக்கான பணத்தை வந்து குறிக்கிறது குரு அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கோ. சனி அப்படிங்கிறது தொழில்காரகனா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வயதில் மூத்தவர்கள், அண்ணன் எல்லாமே வரும். அதுக்கப்புறம் பெரியப்பா வந்து பாத்தீங்கன்னா சனி வந்து குறிப்பார், அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோம். சரிங்களா? ஜென்ரலா இது இந்த மாதிரி ஒரு
பாம்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு இடப்பெயர்ச்சி, இடமாற்றம், ஒரு குழந்தை பிறப்பு, அந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர் போடலாம். அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகு வந்து நல்ல விஷயத்து, நல்ல பிளானட். சரிங்களா? அதை வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. மத்த எந்த கேள்வி வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு குறுக்கு வழியில முயற்சி பண்றாரு அப்படிங்கறத வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்ப உதயத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க மகர உதயமா எடுத்துக்கலாம். உதயத்தில் ராகு இருந்துச்சு அப்படின்னா அவரே வந்து பாத்தீங்கன்னா குறுக்கு வழியில முயற்சி பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். இப்ப ஏதோ ஒரு அரசாங்க வேலை கிடைக்குமான்னு ஒருத்தர் கேட்கிறாரு அப்படி வச்சுக்கலாம். அரசாங்க வேலை கிடைக்குமான்னு வைக்கும்போது உதயத்துல ராகு இருந்துச்சு அப்படின்னா அவர் வந்து என்ன பண்ணுவார், ஏதாவது குறுக்கு வழியில முயற்சி பண்ணுவார். அங்கங்க ஏதாவது லஞ்சம் கொடுத்து வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு குறுக்கு வழியில என்னென்ன பண்ணுவாரோ அது அந்த ஒரு தன்மை வந்து பிரதிபலிக்கும். இப்ப ராகு வந்து உதயத்துல சம்பந்தப்பட்டாவே என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு பயம் பதட்ட உணவோட தான் இருப்பார். உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள வந்து ஒரு பயம் பதட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதை வந்து தவிர்க்கவே முடியாது. எதுக்காக காரணம் இல்லாம பயப்படுவாங்க இல்லையா, அந்த தன்மை எல்லாமே வந்து உதயத்துல ராகு இருக்கிறது வந்து பயந்துகிட்டே இருப்பார். எதுக்காக பயப்படுறாருன்னு தெரியாது, பயந்துகிட்டே தான் இருப்பார். அதை வந்து தெரிஞ்சுக்கும். அப்புறம் உதயத்துல சனி சம்பந்தப்படும் போது என்ன நடக்கும் அப்படின்னா தகுதி இல்லாத கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருப்பான். இவர் ஃபாரின் போறதுக்கு ஐடியாவே இருக்காது. நான் ஃபாரின் போவோமா அப்படின்னு கேட்பார். புரியுங்களா? நான் இப்ப உதயத்துல சனி இருக்கு, நான் வந்து வீட்டை வைக்கலாமா அப்படின்னு கேட்பார். அப்படின்னா அவருக்கு அந்த ஐடியாவே இல்லை. சனி வந்து எந்த இடத்துல நல்ல விஷயத்தை பண்ணோம் அப்படின்னா, அதாவது ஒரு தொழில் சம்பந்தமா தொடங்கலாமா அப்படின்னு கேட்கும்போது உதயத்துல சனி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு. புரியுங்களா? அப்புறம் வேற யாராவது ஒருத்தர் வேலைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வைக்கலாமா, ஒரு ஆளை வந்து நான் வேலைக்கு சேர்க்கலான் இருக்கேன், சேர்க்கலாமா, ஒரு ஆள் வரலான் இருக்காரு அப்படின்னா அந்த சனி வந்து பாத்தீங்கன்னா அந்த அடிமை ஆட்களை குறிக்கும், வேலையாட்களை குறிக்கும். நம்மளுக்காக யார் வேலை செய்யறாங்களோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா சனி அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்ப நம்ம ஒரு வேலைக்கு நம்ம வந்து ஆள் வைக்கிறோம். அப்ப அந்த பாவம் அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் பாவம் தான். நம்மளுக்காக வந்து யார் யாரெல்லாம் வேலை செய்யறாங்களோ அவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடம் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தா கூட அது வந்து 6ஆம் பாவமா இருக்கும். நம்ம மேலதிகாரிகள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாமே வந்து 10ஆம் இடம். நம்ம ஓனரா இருக்கலாம், நம்ம ஒரு கை நீட்டி சம்பளம் வாங்குவோம் இல்லையா, சின்ன கம்பெனியா இருந்தா நம்ம கை நீட்டி சம்பளம் வாங்குற மாதிரி இருக்கும். அவர் வந்து 10ஆம் இடம். இப்ப ஒரு கம்பெனில வேலை பாக்குறாங்க, நம்மளுக்கு மேல ஒருத்தர் அவர் நம்ம ரிப்போர்ட் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம யாராருக்கெல்லாம் நம்ம ஒரு ரிப்போர்ட் பண்ணணுமோ, நம்ம என்ன வேலை பண்ணோம் அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணணுமோ அந்த ரிப்போர்ட் பண்ற அதிகாரிகள் எல்லாமே வந்து 10ஆம் இடம் அப்படிங்கறத வந்து ஜென்ரலா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோம். சரிங்களா? இதுக்கப்புறமா பாம்பு அப்படிங்கிறது எதிர்மறையான விஷயங்கள் எங்கெங்க வரும் அப்படின்னா, அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு செய்வினை சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிளானட் கிடையாது. ஏதாவது செய்வினை வச்சிருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஏதாவது ஏதாவது எனக்கு உடம்பு ரீதியா தொந்தரவு இருக்கா அப்படின்னா ராகு வர்றது வந்து பாத்தீங்கன்னா நல்லது கிடையாது. இப்ப எனக்கு இந்த நோய் ஏற்பட்டிருக்கு, அது தீருமா அப்படின்னா உதயத்துல ராகு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா பரவிட்டே இருக்குன்னு அர்த்தம். புரியுங்களா? இந்த மாதிரி நம்ம வந்து கிரக ரீதியா வந்து எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் வேற ஏதாவது சொல்லாம விட்டுட்டுன்னா செவ்வாய். செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொத்து சொத்து சார்ந்த கேள்விகளுக்கு, இப்ப இந்த இடத்த வாங்கலாமா, ஒரு விவசாய நிலம்னு வச்சுக்கலாம், பெரிய சொத்தா இருக்கும் இல்லையா, விவசாய நிலங்கள் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் தான் குறிக்கும். புதன் அப்படிங்கிறது பிளாட்டை குறிக்கும். இப்ப 2 சென்ட் 5 சென்ட் 10 சென்ட் அந்த மாதிரி இல்ல, சின்ன நிலத்தை வந்து பாத்தீங்கன்னா புதனை குறிக்கும். செவ்வாய் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெரிய நிலங்களை குறிக்கும். விவசாய நிலத்திலேயே ரொம்ப பெரிய நிலத்தை குறிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் தான். அதுக்கப்புறம் இப்போ ஒரு கட்டின வீடு வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கட்டின வீடு வாங்கலாம்ங்கிறாரு, அது ஒரு சொத்தா தான் இருக்காரு, இவர் போய் ஏதாவது கட்ட போறாரா, கட்ட மாட்டாரு இல்லையா. அப்ப அந்த மாதிரி ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னா கூட செவ்வாய் நம்ம வந்து கண்டிப்பா வந்து பார்க்கணும். அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்ப இது நான் வீடு கட்டலாமான்னு கேட்கிறாரு, வீடு கட்டலாமா அப்படின்னா காரகிரகம் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனா இருக்கும், 4ஆம் இடமா இருக்கும். இப்ப 2வது வீடு கட்டலாமா அப்படின்னா சுக்கிரனையும் பார்க்கணும், 6ஆம் பாவம் அப்படிங்கிறது 2வது வீட்டை குறிக்கும். அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோ. சரிங்களா? இப்போ ஒருத்தர் கேள்வி வருது, எனக்கு வந்து அரசாங்க வேலை கிடைக்குமா
அப்படின்னு கேட்கிறாரு. அப்படி வச்சுக்கலாம். அரசாங்க வேலை கிடைக்குமான்னு கேட்கிறாரு. இப்ப இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு பெர்சன்டேஜ் இந்த மாதிரி இருக்கு, இன்னொரு பெர்சன்டேஜ் இந்த மாதிரி இருக்கு. சரிங்களா? இப்ப இதுல வந்து சூரியனோட நிலை என்ன? உச்சமா இருக்கு. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட கேள்வி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா சூரியனை நம்ம வந்து பார்க்கணும். அப்ப அந்த அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து உச்சமா இருக்கு, ஆனா கவிப்பில் இருக்கு. இப்ப இந்த மாதிரி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு கவிப்பு அப்படிங்கிறது தடைப்பட்டிருக்கு இல்லையா? ஆனா சூரியன் உச்சமா இருக்கு. இப்ப இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தற்காலிகமான தடை அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இது நம்ம அந்த காலநிலையை நம்ம அதை பத்தி நம்ம பேசும்போது பார்ப்போம், அல்லது நம்ம இன்னொரு நாள் கூட நம்ம அதை பத்தி பார்க்கலாம். இப்ப இந்த இது வந்து பாத்தீங்கன்னா கவிப்பினால் ஏற்படக்கூடிய காரிய தடை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும். இதே வந்து இந்த அமைப்புல பாருங்க, துலாத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் நீச்சமா இருக்கு, கவிப்பில் இருக்கு. சரிங்களா? அப்ப அவருக்கு அந்த அமைப்பே இல்லை இல்லையா, கவர்மெண்ட் வேலை கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து சொல்லிடுங்க. இதை புரிஞ்சுக்கோ. ஐயா கேள்வி நேரம் கொண்டு போயிடலாமாங்க ஐயா? ஒரு 5 மினிட்ஸ்ங்கய்யா, ஒரு 10 மினிட்ஸ் பேசிடலாங்க, அதுக்கப்புறம் நம்ம ஓகே ஓகே. இதுல பாருங்க, ஒரு சொத்து வாங்குவனா ஒருத்தர் கேட்கிறாரு அப்படின்னு வச்சுக்கலாமே. செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா கவிப்பில் இருக்கு, உச்சமற்ற செவ்வாய் வந்து கவிப்பில் இருக்கு. இது வந்து தற்காலிகமா தடைப்பட்டிருக்குன்னு அர்த்தம். இதே வந்து நீச்சமற்ற கவிப்பில் இருக்கு இல்லையா, அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வாங்கவே முடியாது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதை வந்து ஜென்ரலா புரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப எனக்கு குழந்தை பிறக்குமான்னு கேட்கிறாரு. அப்ப குரு வந்து உச்சமா இருந்துச்சு கவிப்பில் இருந்தா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும்னு அர்த்தம். இதே நீச்சமாய் கவிப்பில் இருந்துச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா அவர் பயங்கரமான பிரச்சனைகள் இருக்காரு அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரி ஆண் குழந்தை பிறக்குமா அப்படின்னு கேட்டா சூரியனை வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஆண் குழந்தை காரகம் வைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சூரியன், பெண் குழந்தை காரகம் வைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன். அப்ப அந்த கேள்விகள் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட காரகம் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட பாவமும் குறிப்பிட்ட காரகம் சம்பந்தப்பட்ட கிரகங்களும் வந்து பாத்தீங்கன்னா கவிப்பில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒண்ணு தற்காலிக தடையாகவோ அல்லது நிரந்தர தடையாகவோ இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்ப இதுல பாருங்க, 3ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா கவிப்பில் இருக்கு. சரிங்களா? இப்போ ஒரு சம்பந்தப்பட்ட கேள்வி வருது. என்ன கேள்வி வருது அப்படின்னா, இப்ப வந்து நான் ஒரு இடம் வாங்கலாமா அப்படின்னு கேட்கிறேன். இடம் வாங்குறதுக்கு ஜென்ரல் இடம் வாங்குறதுக்கு 4ஆம் இடம்னு சொன்னேன் இல்லையா? அப்ப அந்த அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடமா இருக்கும்போது 4ஆம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா 11 இருக்கா? உதயத்துக்கு வந்து 11 4ஆம் அதிபதி இருக்கா? அப்ப எந்த ஒரு கிரகம் வந்து பாத்தீங்கன்னா 11 இருக்கோ அது வந்து பாத்தீங்கன்னா கைக்கு கிடைச்சது வந்து 11ஆம் இடம். அதாவது ஒரு கையிலேயே கிடைச்சிருச்சு. புரியுங்களா? அது வந்து 11ஆம் இடம். அப்ப இது வந்து உபயராசியில் இருக்கா? உபயராசியில் இருக்குன்னா இவருக்கு 2-3 இடத்த பார்த்து வந்து பாத்தீங்கன்னா பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாரு. கவிப்பில் இருக்கிற காட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் கூட கொடுத்து வச்சிருப்பாரு. இப்ப ஒரு 10,000 ஒரு 20,000 அப்படிங்கிற அட்வான்ஸ் கொடுத்து வச்சிருப்பாரு. ஆனா அந்த அமைப்புல வந்து நம்மளோட வந்து கேட்பாரு, சார் இந்த மாதிரி இடம் வாங்கலாமான்னு கேட்பாரு. அப்ப இடம் வாங்கலாம், ஆனா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இடத்த வந்து செக் பண்ணி வாங்க சொல்லிடு. புரியுங்களா? ஏன்னா கவிப்பில் இருக்கு இல்லையா, அங்க ஏதோ ஒரு வில்லங்கள் இருக்கலாம், அல்லது வந்து வேற ஏதோ ஒரு வகையான ஒரு குறைபாடுகள் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கலாம். அதை வந்து ஜென்ரலா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோ. இப்ப இதுல பாருங்க, உதயம் வந்து பாத்தீங்கன்னா சிம்மோதயம். எனக்கு வந்து பெண் கிடைக்குமான்னு கேட்கிறாரு. அப்படி வச்சுக்கலாம். திருமணம் ஸ்தானம் வந்து 7ஆம் இடமா? இந்த 7ஆம் அதிபதி எங்க இருக்காரு? 11 இருக்காரா? இப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா வந்த வாய்ப்பை தவற விட்டதும் வந்து 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் வந்து காமிச்சு கொடுக்கும். 7ஆம் அதிபதி வந்து சனியா? சனி வந்து 11 இருக்காதா? அந்த மாதிரி இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா கிடைச்ச வாய்ப்பை இவர் வந்து தவற விட்டுருப்பார். அல்லது இப்ப கூட ஒரு ஜாதகம் வந்திருக்கும்.
ஏதோ ஒரு காரணத்தினால இவர் ஜாதகர் வந்து பாத்தீங்கன்னா தடுப்பாரு, கிடைச்ச வாய்ப்பை தவற விடுவாரு அப்படிங்கறத நம்ம வந்து ஜென்ரலா தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஆறாம் இடம் அப்படிங்கிறது வேலை கிடைக்குன்னு சொன்னோமா? ஆறாம் பாவம் அப்படிங்கிறது வேலை கிடைக்கிற பாவம்னு சொன்னோம் இல்லையா? இப்ப இந்த உதயத்துக்கு 6ல யார் இருக்கா? 6ஆம் அதிபதி யாரு? சனி இல்லையா? அப்ப அந்த சனி வந்து பாத்தீங்கன்னா 11 இருக்கும்போது வேலை கிடைச்சிருக்கும். ஆனா இவர் யோசிச்சுட்டு இருப்பார், எதிர்பார்த்த வேலை கிடைக்காது, ஆனா கிடைச்சிருக்கும். இப்ப ஏதோ ஒரு தற்காலிகமா ஒரு வேலை கிடைச்சிருக்கும், ஆனா இவர் வந்து பிளாக் பண்ணிட்டு இருப்பார். ஒரு வேலையா இருக்கலாம், அல்லது உபயராசியில் இருக்கும்போது 2-3 வேலையா கூட இருக்கலாம். அதை வந்து ஜென்ரலா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோம். சரிங்களா? ஓகே. இதுல உதயாதிபதி யாரு? சூரியனா? சிம்மராசி அதிபதி சூரியன் இல்லையா? உதயாதிபதி உச்சமா இருக்கு. இப்ப உதயாதிபதி உச்சமா இருந்தார் அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா என்ன வகையான எதிர்மறையா இருந்தா கூட அவர் வந்து பாத்தீங்கன்னா தாங்கக்கூடிய வலிமையில வந்து உதயாதிபதி இருக்காரு அப்படிங்கறத வந்து நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் வந்து தாங்கக்கூடிய அமைப்புல உதயாதிபதி வந்து வலிமையா இருக்காரு, பலமா இருக்காரு. ஒரு என்ன பிரச்சனை, இப்ப ஒரு ரூபா கொடுத்துருக்கேன் பணம் திரும்ப வருமா அப்படின்னா கூட அந்த பாதிப்பு வந்து அவர் வந்து பெரிய அளவுல பாதிக்காது. இதே வந்து உதயாதிபதி நீச்சத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் ஒரு பலவீனமான அமைப்புலதான் வந்து நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வந்திருக்காரு அப்படிங்கறத அது வந்து காமிச்சு கொடுக்கும். அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உதயாதிபதி உச்சமா இருந்துச்சுன்னா எப்படி வேணாலும் அவர் காரியம் வந்து சாதிக்கிறதுக்கு உண்டான முழு முனைப்போடு இருப்பார். சரிங்களா? இதே வந்து இப்ப இதுல பாருங்க, இதுல வந்து உதயாதிபதி யாரு? குரு. சரிங்களா? இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா உதயத்துக்கு 8ல உச்ச கிரகம் இருக்கு இல்லையா? சனி இருக்கா? 8ஆம் இடத்துல இருக்கு இல்லையா? சரி, இப்ப தொழில் ஆரம்பிக்கலாமான்னு கேட்டாருன்னு வச்சுக்கோங்க. தொழில் ஆரம்பிச்சாருன்னா கண்டிப்பா நட்டம் தான் ஆகும். ஏன்னா 8ஆம் இடத்துல வந்து அது இருக்கு. அப்ப அந்த அமைப்பில் இருக்கிறனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன சொன்னாலும் அவர் வந்து கேட்க மாட்டார், தொழில் ஆரம்பிச்சிருவா, லாஸ் பண்ணிடுவார். புரியுதுங்களா? அதை வந்து தெளிவா வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. சனிக்கு நேரம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் இருக்கும், செவ்வாய்க்கு வந்து குரு இருக்கு இல்லையா? இப்ப குரு வந்து பாத்தீங்கன்னா உபயராசியில் இருக்காரா? இவர் ஏற்கனவே முடிவு எடுத்துட்டு கூட வந்திருப்பார் நம்ம கிட்ட, ஏதோ அந்த தொழில் சம்பந்தப்பட்ட முடிவு எடுத்துட்டு வந்திருப்பார். இரட்டைத்தன்மை உபயராசி அப்படிங்கிறது இரட்டைத்தன்மை இருக்கு. அதனால அவர் வந்து எப்பவுமே வந்து ஒரு டபுள் மைண்ட்ல அங்க இருக்கலாம், முடிவு எடுத்துட்டு வந்திருக்கலாம். சம்பந்தம் இல்லாத ஒரு அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா அவர் போய் மாற்றக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அப்ப இந்த மாதிரி சூழல்ல வரும்போது வந்து பாத்தீங்கன்னா தொழில் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நீங்க தெளிவா வந்து சொல்லி வச்சு. இப்ப ஒரு பார்ட்னர்ஷிப் தொழில் பண்றாமான்னு கேக்குறாரு. 7ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கவிப்பு இருக்கு. 7ஆம் இடத்துல கவிப்பு இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பார்ட்னர்ஷிப் வந்து தொழில் வந்து பண்ணவே கூடாது. இப்ப தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேக்குறாரு. 10ஆம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா நீச்சம் ஆயிட்டாரு. அப்ப இப்ப இந்த காலகட்டத்துல பண்ண முடியாது. 10ஆம் இடமே கவிப்பில் இருந்து 10ஆம் இடத்து அதிபதி வந்து பாத்தீங்கன்னா நீச்சம் ஆயிருச்சு அப்படின்னா நீங்க தொழிலே வந்து சரியா வராது. சரிங்களா? ஜென்ரலா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. இதுல பாருங்க, உதயத்துக்கு 10ல வந்து பாத்தீங்கன்னா உதயத்துக்கு 10ல செவ்வாய் இருக்கு, அதாவது உதயத்துக்கு 10ல சனி இருக்கு. உதயத்துக்கு 7ஆம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் உச்சமா இருக்கு. இப்ப இவர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன கேள்வி கேட்கிறாரு? சார் இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்திருக்கோம், கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்கிறாரு. என்ன நடக்கும் கல்யாணம் பண்ணா? உதயாதிபதி வந்து பாத்தீங்கன்னா நீச்சமா இருக்காரு, 7ஆம் அதிபதி வந்து உச்சமா இருக்காரு. அப்ப இந்த மாதிரி அமைப்புல இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாரு அப்படின்னா அந்த பொண்ணு வந்து மதிக்காது இவரை. செவ்வாய் பலவீனமா இருக்கிறதுனால இந்த மாதிரி பொருத்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்க்கணும். சரிங்களா? இதுக்கப்புறம் ஆண் பெண் சம்பந்தப்பட்ட கேள்விகள் வரும்போது
இப்போ ஒரு அம்மா அப்பா வர்றாங்க, சரி இந்த மாதிரி என் மகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பிறக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. குழந்தை பிறக்கும், எங்களுக்கு பேரன் கிடைக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ இந்த மாதிரி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா உதயம் அப்படிங்கிறது ஆணை குறிக்கும், அவங்களோட பையனை குறிக்கும். ஆருடம் அப்படிங்கிறது பெண்ணை குறிக்கும், அவங்களோட மருமகளை குறிக்கும். இப்போ உதயத்துல வந்து பாத்தீங்கன்னா கவிப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்க பையன்கிட்ட பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இதே வந்து பாத்தீங்கன்னா ஆறு இடத்துல கவிப்பு இருக்குன்னா அந்த பெண்ணுகிட்ட பிரச்சனைகள் இருக்குன்னு அர்த்தம். இப்போ உதயாதிபதி கவிப்பில் இருந்தாருன்னா ஆணுகிட்ட பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஆறுடாதிபதி வந்து பாத்தீங்கன்னா கவிப்பில் இருந்தாரு அப்படின்னா பெண்ணுக்கு வந்து பிரச்சனை இருக்கும். அதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து தெளிவா சொல்லிடலாம். அதுக்கு என்ன ரெமெடி அப்படிங்கிறத நம்ம அடுத்து ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம வந்து அதை பார்ப்போம். சரிங்களா? ஓகே. இப்போ உள்வட்டத்துல பாருங்க, ஒரு வீடு வாங்கலாமான்னு கேக்குறாரு சார். ஒருத்தர் வந்து கேக்குறாரு வீடு வாங்கலாமா அப்படின்னு கேக்குறாரு. இப்போ உதயத்திலே வந்து பாத்தீங்கன்னா நீச்ச கிரகமா, உதயத்தில் நீச்ச கிரகமா சம்பந்தப்பட்ட பாவம் அப்படின்னா செவ்வாய் வந்து இண்டிகேட் பண்ணுது. ஆனா நீச்சமா நீச்ச நிலையில் இருக்கு இல்லையா, சொத்து வாங்குறதுக்கு செவ்வாய் சம்மந்தப்படும் சொல்லியிருந்தோம். அப்ப அந்த கேள்வி சரி, ஆனா வந்து நீச்ச நிலையில் இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சரியான ஒரு அமைப்பு வந்து இருக்காது. ஒண்ணு வாஸ்து குறைபாடா இருக்கலாம், அல்லது வந்து ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு இடத்த வாங்குவார். அதுக்கு வேல்யூ இல்லாம இருக்கலாம். ஒரு 50,000 சொல்லலாம், அவங்க வந்து ஒரு 1,50,000 விற்கலாம், ஏமாத்தி விற்கலாம். இதே நாலுல என்ன கிரகம் இருக்கு உள்வட்டத்துல பாருங்க, 4 கிரகம் இருக்கு. இதுல ராகு இருக்கு இல்லையா, 4 ராகு இருக்கா இல்லையா? அப்ப அந்த ராகு வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா அங்க ஏதோ ஒரு ஏமாற்று வேலை நடக்கும் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கணும். அப்ப அந்த அதாவது உதயத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த காரக இருக்க நீச்சமா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அதோட தன்மைகளை நம்ம வந்து பண்ணக்கூடாது. பிரச்சனை இண்டிகேட் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து பண்ணக்கூடாது. அதையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோம். இப்ப இதே வந்து நாலுல வந்து 4 கிரகம் இருக்கு இல்லையா, உள்வட்டத்துல 4 கிரகம், வெளிவட்டத்துல வந்து ஒரு கிரகம் இருக்கு. அப்ப இந்த அமைப்பில் இருக்கும்போது அப்படின்னா அவர் நிறைய இடத்த வந்து பார்த்திருப்பார். அவர் பார்த்த இடம் அத்தனையுமே அதே பிரச்சனை இருக்கு. எத்தனை இடம் அவர் வாங்குறதுக்கு பார்த்தாரோ அத்தனை இடத்துலயும் இந்த ராகு சம்பந்தப்படுறதுனால அத்தனை இடத்துலயும் வந்து பிரச்சனை இருக்கு. அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோம். இதே வந்து உதயத்துல வந்து உதயத்துல குரு இருக்காரு. இப்போ ஒரு பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க. பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னா 5ஆம் இடம் பார்க்கணும் இல்லையா? அப்ப பூர்வீகத்துல பிரச்சனை அப்படின்னா இந்த சூரியன் நீச்ச கிரகம் இருக்கு இல்லையா, அந்த கிரகத்தை மட்டும் எடுத்துருங்க, மீதி இத்தனை பேர் அவங்க இருப்பாங்க. ராகு அப்படின்னு சம்பந்தப்படும் போது டபுள் ஆகும். அப்போ ஒரு பூர்வீகத்துல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கிரகம், சுக்கிரன் அப்படிங்கிறது 2வது கிரகம், செவ்வாய் அப்படிங்கிறது 3வது கிரகம், ராகு அப்படின்னு சேரும்போது வந்து பாத்தீங்கன்னா 6 பேர் பங்கு பிரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கும். அதை வந்து ஜென்ரலா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோ. இப்போ ஒருத்தர் கேட்கிறாரு, ஏதோ ஒரு யாரோ ஒருத்தர் ஜோதிடர் வந்து சொல்லியிருக்காரு, சார் உங்க பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 தார தோசை இருக்கு சார் அப்படின்னு சொல்றாரு. அப்படி வச்சுக்கலாம். சார் அது உண்மையா சார், நீங்க கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா உதயம் வந்து இங்க இருக்கு, உள்வட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. வெளிவட்டத்துல ஒரு கிரகம் இருக்கு இல்லையா, ராகு இருக்கலாம் வச்சுக்கலாம், அல்லது வேற ஏதாவது ஒரு கிரகம் இருக்குதா வச்சுக்கலாம். உள்வட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா 2-3 கிரகங்கள் சம்பந்தப்பட்டு வரும்போதும் அதிகப்படியான திருமணங்கள் இருக்கிறத வந்து காமிச்சு கொடுக்கும். உபயராசி சம்பந்தப்படும் போதும் அதிகப்படியான திருமணங்கள் இருக்கிறத காமிக்கும் அப்படிங்கிறது நீங்க வந்து ஜென்ரலா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோ. சரிங்களா? ஓ.
இப்ப உதயத்தை நோக்கி வந்து பாத்தீங்கன்னா நீச்ச புதன் வருது. உதயத்தை நோக்கி நீச்ச புதன் வருது. அப்ப அந்த அமைப்புல வந்து இப்ப ஏதோ ஒரு திருமணம் சார்ந்து வரும்போது கூட புதன் வர்றது நல்லதுன்னு சொல்லியிருந்தோம். ஆனா நீச்ச புதன் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அங்க ஏதோ ஒரு வில்லங்கங்கள் இருக்கும் அப்படிங்கறது நீங்க வந்து தெளிவா வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே. இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். சரிங்களா? ஏன்னா பெரிய சப்ஜெக்ட் ஜாமகோல் அப்படிங்கிறது மிகப்பெரிய சப்ஜெக்ட். சரிங்களா? அதனால முக்கியமா உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சவங்க தான் நீங்க இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால சரி இது ஏதாவது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறதுக்காக இந்த வீடியோ வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கூட கேளுங்க. சொன்னதை பத்தி சந்தேகம் இருந்தா கூட நீங்க வந்து கேளுங்க. ஓகே. சந்தேகம் கேட்கிற அளவுக்கு எதுவும் இல்லை சார். அதாவது நம்ம ஏற்கனவே நிறைய பேர் ஜாமக்கோல் தெரிஞ்சவங்களுக்கு மிகவும் ஆமா சார், பயனுள்ளதா ஆமா. இருக்கும். உண்மைதான். காரகத்துவம் இன்னைக்கு வந்து என்னன்னா காரகத்துவத்துல எப்படி எடுக்கணும்னு சொல்ற விதம் தான் மெயினுங்கய்யா. ஸோ ஆமா வந்து ஒரு அப்ளை பண்றதுக்கு முதல்ல எப்படி காரகத்துவம் எடுக்கிறதுனே தெரியாது சில பேத்துக்கு. உண்மைதான் சார். அவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ள வகையில இருந்திருக்கும். அதே கண்டிப்பா. மாதிரி ஒரு உங்களுடைய இது என்னன்னா, நம்ம ஆக்சுவலா எல்லாமே இன்னைக்கு வந்து ஆப் இருக்கு. அடிச்சா உதயம், கவிப்பு, ஆருடம் நமக்கு வரப்போகுது. உண்மைதான். ஆனா அதையும் நீங்க சொல்லிக் குடுத்துட்டீங்க. எடுத்தோனே ஆமாங்க. பலனுக்கு போகாம பொறுமையா நம்ம வந்து இதெல்லாம் எடுக்கணுன்ற முறையும் அதையும் சொல்லிக் குடுத்துட்டீங்க. ஸோ கண்டிப்பா. வந்து ஜாமக்கோல் தெரியாதவங்களுக்கு கூட இத தொடர்ந்து பார்க்கும்போது, போட்டு பார்க்கும்போது ஏன், எதுக்கு, எப்படின்னு சொல்லி கண்டிப்பா அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பா. ஓகேங்களா? மிகவும் சந்தோஷங்க சார். ஐயா இன்னைக்கு டவுட் கேட்கிறவங்க வரிசையா எனக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணுங்க. நானே கூப்பிடுறேன். உமா சீனிவாசன் மேம், வெல்கம் மேம். உமா மேம் நீங்க கேட்கலாம். ஹலோ சார். வணக்கம் சார். மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம். ஓகே. ஒரு டவுட் சார். நீங்க வந்து ராகு வந்து உதயத்துல இருந்தோம்னா அது அவங்க டபுள் மைண்டா இருப்பாங்கன்னு சொன்னீங்க. ஆமாங்க மேடம். அதே மாதிரி அந்த உதயத்துல ராகு வந்து வந்து டபுள் மைண்ட் இல்ல மேடம். ராகு வந்து அல்ல டபுள் மைண்ட் கிடையாது. இல்ல அதாவது டபுள். குறுக்கு வழியில இருக்கக்கூடிய அமைப்பு குறிக்கும். ஓகே. இப்ப அந்த உதயத்துல அவர் ராகு. வந்து ஏதாவது ட்ரை பண்ணுவார். ஓகே. இப்ப ஏதாவது ஒரு உதயத்துல வந்து ராகு இருக்கார். அந்த உதயாதிபதி குரு வந்து கடகத்துல உச்சமா இருக்கார். ஓகே. அப்படியே சொல்லிருங்க. ஆருடம் பாத்தீங்கன்னா 11ல வருது. ஒரு நிமிஷம் இருங்க. அப்படியே சொல்லுங்க. தனுசுல ராகு சார். ஓகே. அது உதயம். ஓகே. அது உதயம். அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து மகரத்துல வந்து சந்திரன். ஓகே. இல்ல அப்படியே ஓகே. இருங்க மேம். மேடம் ஆருடம் எங்க இருக்குங்க? ஆருடம் வந்து இதுல இருக்கு சார். துலாத்துல இருக்கு. ஓகே. இப்ப இவர் வந்து எப்படின்னா ரிட்டையர் ஆயிட்டாரு. அவர் வந்து ஓகே இப்ப மேடம். நான் வேலைக்கு போவேனா இப்போ போலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. கழிப்பு நான் எங்க வந்து இருக்கு மேடம்? கழிப்பு. என்ன சார்? கவிப்பு வந்து இதுல இருக்க. கவிப்பு வந்து கடகத்துல இருக்கு சார். இப்போதைக்கு அவர் போக முடியாது மேடம். உதயத்துல ராகு இருக்கிறதுனால ஒரு பயந்த ஒரு சூழல் இருக்கும். ஒரு பதட்டமான ஒரு சூழல் இருக்கும். உதயாதிபதி உச்சமா தான் இருக்காரு. கழிப்பில் இருக்காரு. ஆனா கண்டிப்பா வந்து போறதுக்கு உண்டான வாய்ப்புகளை வந்து கொடுக்கும். சரிங்களா? கண்டிப்பா போலாம். ஆருடம் 11ல வந்து வெயிட் பண்ணணும். ஓகே. கொஞ்சம் காலகட்டத்தை வெயிட் பண்ணணும். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து இங்க வரும்போது வந்துரும். ஓகே சார். ஓகே. சூரியன் வந்து தை மாசம் வந்து பாத்தீங்கன்னா அவர் வேலைக்கு போறதுக்குண்டான வாய்ப்புகளை வந்து பாத்தீங்கன்னா அமைச்சு கொடுத்துரும். பிரச்சனை கிடையாது. கன்ஃபியூஷனா தான் இருந்துச்சு சார். உதயத்துல ராகு இருக்கார். ஆனா உதயாதிபதி உச்சத்துல இருக்கார். ஆருடம் 11ல இருக்கே. இதுக்கு எப்படி ஆன்சர் பண்றதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி. அவர் ஒரு பயந்த சூழல்ல இருப்பார் மேடம். ஓகே. அவரே டபுள் மைண்ட்ல தான் இருப்பார். உதயம் சம்பந்தப்படும் போது டபுள் மைண்ட்ல இருப்பார். உதயம் உபயராசியா இருந்துச்சுன்னா டபுள் மைண்ட் போலாமா வேண்டாமா சமாளிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருப்பார். ஓகே சார். இன்னைக்கு கிளாஸ் இன்னைக்கு சூப்பரா இருந்துச்சு சார். கொஞ்சம் கிளாரிட்டி நிறைய கிடைச்சது இன்னைக்கு. நன்றி மேடம். நன்றி. வணக்கம். அடுத்து சஞ்சய் குகன் சார். சஞ்சய் குகன். வணக்கம் சார். வணக்கம் சார். ரெண்டு பேருக்கும் வணக்கம். ரெண்டுக்கும் எனக்கு ஒரு 2 கொஸ்டின். முதல்ல புரிதல். அதாவது உதய லக்னம் வந்து அது உதய லக்னமா எடுத்துக்கணும். ஆருடம் வந்து வந்தவருடைய கேள்வியா இருக்கும். அப்படி எடுத்துக்கலாமா? அந்த மாதிரி எடுத்துக்கூடாது சார். உதயம் தான் எல்லாத்தையுமே இண்டிகேட் பண்ணி காமிச்சிட்டே இருக்கு சார். ஆருடத்தை வந்து நம்ம ஒரு சில இடங்கள்ல தான் நம்ம பயன்படுத்துவோம். கேள்வியும் அப்போ நம்ம அதுதான் எடுத்துக்கணும். ஆமா. உதயத்துல சம்பந்தப்படக்கூடிய தன்மை தான் வந்து பாத்தீங்கன்னா
கேள்வியா வரும். மொத்தம் அது ஒரு 8 ஸ்டெப் இருக்கு. சப்ஜெக்ட் கொஞ்சம் பெருசா இருக்கும். நம்ம அடுத்தடுத்து வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே. அப்போ கவிப்புன்றது ஒரு தடையை தான் காமிக்கும் கண்டிப்பா. ஆமா, கவிப்பு அப்படிங்கிறது காரிய தடை காமிக்கும். ஓகே சார், அவ்வளோ. சார் வேற யாராச்சும் இருந்தா கேட்கலாம். சார் சார் அடுத்து கேளுங்க சார், கேளுங்க சார், வாங்க. சார் நம்ம இந்த விளையாட்டு பிரசன்னத்துல சார் 8ஆம் இடத்துல கவிப்பு வந்திருக்கு சார். உதயாதிபதி கூட நீசமான நிலைமையில கூட அந்த டீம் ஜெயிச்சிருக்கு சார். சார் சூழலுக்கு ஒவ்வொரு தகுந்த மாதிரி மாறும் சார். சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் மாறும். புரியுதுங்களா? அதுல இன்னும் வந்து அனலைஸ் பண்ணிட்டே தான் இருக்கும். சரிங்களா? அதை பாருங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா வாராதிபன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பாருங்க. வாராதிபன் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற அமைப்புல அதை பாருங்க. அடுத்த அப்டேஷன் வச்சுக்கோங்க. வாராதிபன் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு பாருங்க. அது வந்து இப்ப லேட்டஸ்டா அப்டேட் பண்ணிருக்கேன். ஒரு 10-20 மேட்ச் பார்க்கும்போது அது வாராதிபனோட தன்மை வந்து அங்க வெளிப்பட்டுச்சு. யாருங்க சார்? வாராதிபன் சார், கிழமை அதிபதி இருக்கு இல்லையா? கிழமை அதிபதியோட தன்மை வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத பாருங்க. யாருக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படிங்கறத பாருங்க. சார் வாராதிபன் பார்க்கணும், நட்சத்திராதிபன் பார்க்கணும், கேப்டனோட நட்சத்திரம் பார்க்கணும். கிரிக்கெட் பிரச்சனத்துல நிறைய இருக்கு. ஓகேங்களா? ஒரு விஷயத்தை வச்சு நம்ம ஒரு விஷயத்தை எடுக்கவே முடியாது. ஓகேங்களா? அதனால அது ஆய்வுல தான் இருக்கு. இன்னமும் முழுமை பெறும்போது நிச்சயமா நாமளே வந்து கொடுப்போம். ஓகே சார். ஓகே, வாழ்த்துக்கள் சார். ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு, இறந்தவர் ஜாதகத்தை வந்து நம்ம எப்படி பார்த்தோம்னு தெரிஞ்சுக்கிறதுன்ட்டு. சார் அதை சொல்லிடுங்க சார். சார் மியூட் ஆயிடுச்சு சார் உங்களுக்கு. சிவகாளிசன் சார் உங்களுக்கு மியூட் ஆயிடுச்சு. ஓகே சார், ஓகே, டன். கிளியர் ஆயிடுச்சா? கிளியர் சார். இப்ப பாருங்க, இப்ப உதயத்துல வந்து பாத்தீங்கன்னா மாந்தி இருக்கலாம். உதயத்துல வந்து பாத்தீங்கன்னா மாந்தி சம்பந்தப்பட்டிருக்கலாம். உதயாதிபதி வந்து பாத்தீங்கன்னா நீச்சத்தில் இருக்கலாம். அல்லது வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் அதிபதி நீச்சமா இருந்தா கூட ஆள் இருக்கும்போது தான் நீங்க வந்து பார்க்கணும். உதயாதிபதி நீச்சமாகி உதயத்துல மாந்தி சம்பந்தப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டேமேஜா இருக்காரு அப்படிங்கறத காமிக்கும். இதே வந்து கவிப்பில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கவிப்பில் இருந்தாலும் அந்த தன்மை வந்து காமிக்கும். அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உதயத்துல மாந்தி சம்பந்தப்படும் போது பார்க்கணும். 8ஆம் இடத்துல மாந்தி சம்பந்தப்பட்டாலும் ஆள் வந்தாதான் நீங்க ஜோதிடம் பார்க்கணும். 8ஆம் அதிபதி நீச்சமா இருந்தாலும் நீங்க ஆளை கூட்டுவாங்க, அப்புறம் பாக்குறேன்னு சொல்லுங்க. புரியுதுங்களா? ஓகே, ஓகே, வாழ்த்துக்கள் சார். அடுத்தது வாங்க. வணக்கம், வணக்கம் சார், வாங்க. சார் அடுத்தது வாங்க சார். சார் சொல்லுங்க. வெற்றிவேல் ராமசாமி சார். சார் வாரம் 6ஆம் வாரம்னா அடுத்த வாரம் உண்டா? கண்டிப்பா உண்டுங்க சார். வேற ஒரு ஆசிரியர் வருவாருங்க. சரி, சரிங்க. ஒவ்வொரு வாரமும் உண்டு சார். ஒவ்வொரு வாரம் உண்டு. சரி சரி, நன்றி ஜி. நன்றி, 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 வாழ்த்துக்கள். ரைட், அடுத்தது சார் கேள்வி கேட்கறவங்க வரலாம் வெளியே. சம்பங்கி ராஜா வாங்க சார். சார் வணக்கம். சார் வணக்கம், சொல்லுங்க சார். சார் இப்ப இந்த ஷேர் மார்க்கெட்ல ஜெயிக்கிறது போக்குறதுக்கான இது எப்படிங்க சார்? கவிப்பு நோக்கி போகுங்களா, ராகுதான் காரகங்களா? அதாவது என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் மாதம் சார். 5-10 அரிசியோட தன்மை வந்து வெளிப்படுத்தும். இப்ப நம்ம எப்படி போய் ட்ரேட் பண்ண போறோம்? எல்லாரும் கூட போட்டி போட்டு தானே ட்ரேட் பண்ண போறோம். இந்த இடத்துல 6ஆம் இடத்தை பார்க்கணும். 6ஆம் இடத்தை பார்க்கணும். 6ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன கிரகங்கள் சம்பந்தப்பட்டது அப்படிங்கிற அமைப்புல பாருங்க. இப்ப நீங்க போற நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க குரு பத்தி ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா, குரு வந்து கவிப்பில் இருக்க கூடாது. குரு நீச்சத்தில் நோக்கி போக கூடாது. இப்ப நீங்க பேங்க் நிப்டி பண்றீங்க, குரு வந்து பேங்க் நிப்டி குறிக்கும். அப்ப குரு வந்து பாத்தீங்கன்னா பேங்க் நிப்டி குறிக்கிறனால குரு நீச்சத்தை நோக்கி போக கூடாது. அத புரிஞ்சுக்கோ. சூழ்நிலைக்கு அந்த மாதிரி மாறும். ஏன்னா இதெல்லாமே வந்து பைனான்சியல் அஸ்ட்ராலஜில வந்து பாத்தீங்கன்னா டிசைன் பண்ணிட்டு இருக்கோம் சார். இது சம்பந்தமா ட்ரேடிங் சம்பந்தமா இருக்க போகுது, வரப்போகுது எதிர்காலத்துல. பைனான்சியல் அஸ்ட்ராலஜி சம்பந்தமா வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச் ஓடிட்டு இருக்கு. கிளைமேக்ஸ்ல இருக்கு, எண்டு கண்டிஷன்ல இருக்கு சார். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு
கிடைக்கும், கண்டிப்பா வகுப்பு சரிங்க. நடைபெறும். சார் சொல்லுங்க. சுந்தரராஜன் சார். சார் வணக்கம், நான் சென்னையில இருந்து பேசுறேன். சார் வணக்கம் சார். நான் இப்போ இன்ட்ரெஸ்ட் தான் இது, பட் எனக்கு இது நீங்க சொன்ன மாதிரி காரத்துவம் அதெல்லாம் தெரியாது. ஓகே, அதெல்லாம் தெரியலன்னா கூட இதை கத்துக்க முடியுமா? தாராளமா கத்துக்கலாம் சார், அப்படியா? தாராளமா கத்துக்க முடியும் எல்லா விஷயம். அதாவது காரகத்துவத்தை எப்பவுமே கொடுத்து வந்து தான் எதுவுமே subject தெரியாம கொடுக்கணும். இருந்தா ரொம்ப ஈஸி சார். வெள்ளை ஓ, பேப்பர்ல சரி. எல்லாமே எழுதலாம், என்ன வேணாலும் எழுத முடியும். ஓகே 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 சார். சரிங்களா? அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போக முடியும். இந்த கிளாஸே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்து எடுக்க போறோம். இந்த கிளாஸே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோச்சிங் மெத்தடாலஜி படி தான் வந்து எடுக்க போறோம். சரி சார். இது எவ்வளவு நாள் கிளாஸ்? ஒவ்வொருத்தருக்கு என்ன வேணும் என்ன வேணாம் அப்படிங்கிற அமைப்புல தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுப்போம். எவ்வளவு நாள் கிளாஸ் சார் இது? இது வந்து 12 நாள் வரும். 12 ஐயா நாள். வந்து பாத்தீங்கன்னா ஐயாவை கான்டாக்ட் பண்ணுங்க. ஐயா வந்து அடுத்து நடத்த போறாரு. சரிங்க சார், சரிங்க சார். ஓகே, தேங்க்யூ. சரிங்களா? ஐயாவை கான்டாக்ட் பண்ணுங்க. மணிகண்டன் ஐயா மூலமா நாங்க வந்து நம்மளுடைய சில விஷயங்களை நாங்க பிளான் தர்மசாஸ்திரா பண்ணி ஜோதிட வித்யாலயாவுல சிவகாளீஸ்வரன் ஐயா தான் எடுக்கிறாரு. ஓகே, ஐயா தான் எடுக்கிறாரு. பட் ஆமா. நம்மளோட இதில் நடத்துறோம். ஆமா. ஓகேங்களா? வாழ்த்துக்கள். டிசம்பர் மாதத்துல நம்மளுடைய வகுப்பு இருக்கும் சார். டிசம்பர் மாதத்துல வகுப்பு இருக்கும். இது தொடர்பான வந்து வீடியோஸ் வந்து ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவில வரும். ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவில வரும். ஆமா. ஓகேங்களா? வேணுங்கிறவங்க நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நிச்சயமாக டிசம்பர் மாதத்துல வகுப்பு ஆரம்பிக்கப்படும். நன்றிங்க சார். நன்றி 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 நன்றி. ரைட். அடுத்தது சார். சார் வணக்கங்க சார். வணக்கம் சுடலைதா சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். இப்போ இந்த சில இடங்கள்ல வந்து பகல் நேரம்னா உதயம் பார்க்கணும், நைட்டுக்குன்னா 6 இடம் பார்க்கணும், நிலையான பொருட்களுக்குன்னா உதயத்துல, நிலையற்ற பொருட்களுக்குன்னா 6 இடம், அந்த ஒரு மாதிரி சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல இரவுல பார்க்கக்கூடிய பிரச்சனத்துல வந்து பாத்தீங்கன்னா 6 இடத்துல இருந்து பார்க்கணும். அது கேள்வி இண்டிகேட் பண்ணாதப்பதான். ஓகே ஓகேங்க. புரியுங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா இந்த அமாவாசை பௌர்ணமி நாள்ல வந்து பாத்தீங்கன்னா சந்திரனோட ஆக்டிவேஷன் அதிகமா இருக்கிறதுனால அது வெளிப்படும். ஓ ஒரு சரி சில சரி சரி. பிரச்சனைகளுக்கு தான் அந்த மாதிரி வெளிப்படும். அது அதெல்லாமே வகுப்புல கத்துக் கொடுக்கப்படுது. ஓகே ஓகே ஓகே. நன்றிங்க சார். நன்றி. தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள் சார். அடுத்ததுங்க சார் வாங்க. யாருக்கு டவுட் இல்லையா? ஐயா வணக்கம்யா. வணக்கம் ஐயா, சொல்லுங்க. வாங்க சார் வாங்க. ஐயா இப்போ ஒரு கட்டம் போடலாமா ஐயா? சொல்லுங்க. இப்போ உதய புரியல, சொல்லுங்க இருக்கீங்க சார். உங்க மியூட் ஆயிருக்கு சார். உங்களுக்கு ஒண்ணுமே கிளியராவே இல்லையே. சொல்லுங்க. கேக்குதா? விட்டு விட்டு தான் கேக்குது, உங்களுக்கு கிளியராவே இல்ல சார். உதயம் வந்து இப்ப கேக்குதாங்க? கேட்கவே இல்ல சார், விட்டு விட்டே தான் கேக்குது. அப்படிங்களா? ஹலோ ஐயா. வணக்கம், சொல்லுங்க. அதாவது உதயம் வந்து விருச்சிகத்துல விழுந்திருக்கீங்க. ஓகே. கும்பத்துல வந்து சாரி உதயம் வந்து கும்பங்கயா, ஆருடம் வந்து விருச்சிகம்யா. ஓகே. கவிப்பு வந்து கண்ணில விழுந்திருக்கீங்க. ஓகே. செவ்வாய் வந்து மீனத்துல, ஜாமக்கோள் வந்து செவ்வாய் வந்து மீனத்துல இருக்காருங்க. ஓகே. இப்ப இவங்களுடைய கேள்வி வந்து வேலையில எதுவும் மாற்றம் இருக்குமான்னு கேக்குறாங்க. அது எப்படிங்க? ஒரு நிமிஷம். கம்மியாயி வேலைக்கு போறாரா? போறாங்கய்யா. கண்டிப்பா மாற்றம் இருக்கு சார். கண்டிப்பா மாற்றம் இருக்காங்க. மாற்றம் இருக்கும். ஏன்னா பாருங்க, உதயாதிபதி வந்து பாத்தீங்கன்னா 8ல கவிப்பில் இருக்காரு. அவர் ஏதோ பிரச்சனை இருக்காரு. டி ப்ரமோஷன் ஆகிற வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓ சரிங்க சரிங்க. டி ப்ரமோஷன் ஆகிற கூட வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே அந்த மாதிரி ஆயிருப்பாரு. உதயாதிபதி கவிப்பில் இருக்காரு இல்லையா? ஏற்கனவே அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அல்லது இப்போ சம்பவம் நடக்குது அப்படின்னா 2-3 டைம் அது நடக்க போகுதுன்னு அர்த்தம். இப்ப இந்த டயத்துல லக்னத்தை பாக்கணுமாங்க? லக்னத்தை பாக்கணுமா? உதயத்துக்கு 8ஆம் இடம் தான் சார். உதயாதிபதியோட நிலைமை எங்கதான் பாக்கணும்? உதயாரிடம் 10 சார். ஓ சரிங்க சரிங்க. புரியுங்களா? அதை பத்தி பிரச்சனை இல்ல. உதயாதிபதி போய் கவிப்புல மாட்டிருக்காரு இல்லையா? ஓ சரிங்க சரிங்க. 8ஆம் இடத்துல இருக்கிறவர். ஓ ஆமாங்க ஆமாங்க. அந்த மாதிரி இருக்கும், அதை புரிஞ்சுக்கும். சரி. இப்ப உதயத்தை நோக்கி செவ்வாய் வரனால மாற்றம் இருக்குமாங்க? இல்ல, உதயத்தை அதை விட்டுருங்க. உதயத்தை நோக்கி செவ்வாய் வராருல்ல, அதுக்கப்புறம் உதயத்தை
அதுக்கப்புறம் பாருங்க. உதயாதிபதியே கருப்பில் இருக்காரு சார். இவர் இந்த ஜாதகரே வந்து பாத்தீங்கன்னா எதையுமே அனுபவிக்க முடியாத ஒரு நிலையில் இருக்காரு. ஓ சரிங்க சரிங்க சரிங்க. ரொம்ப உதயத்தை நோக்கி என்ன கிரகம் வந்தாலும் இது பயன்படுத்த முடியாது இல்லையா? பாத்திரம் இருக்கு, பாத்திரம் ஓட்டையா இருக்கு, அது எப்படி தண்ணி எவ்வளவு ஊத்துனாலும் என்ன இருக்கு, அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அதை புரிஞ்சுக்கோ. ஓ சரிங்க. ஓகே சரி ஓகே. ரொம்ப நன்றிங்க நன்றிங்க. ஓகே அருமை சார். அடுத்தது சார் வாங்க, வெல்கம். சார் கேட்கலாம் சார். கேள்வி ஏதாவது இருந்தா கேளுங்க. கேள்விகள் இல்லையா? ஓகே. இன்னொரு விஷயம் பாருங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னா 2-3 பேர் இடையில கூப்பிட்டு பேசியிருந்தாங்க. டிகிரி பார்க்கணுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஜாமக்கோல்ல வந்து பாத்தீங்கன்னா டிகிரி பார்க்கணுமான்னு கேக்குறாங்க. நிறைய இடத்துல அதை பாக்குறதுனால கன்ஃபியூஷன்ஸ் வருது. ஜென்ரலா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் என்ன படிக்குது? எல்கேஜி யூகேஜி போதா? எப்ப டிகிரி படிக்க அனுப்புறாங்க? 12வது படிச்சு அதுக்குன்னு ஒரு கிரேடு வந்ததுக்கு அப்புறம் டிகிரி பார்த்தா நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா இல்லையா? இதுல பாருங்க, இப்ப உதவி வந்து பாத்தீங்கன்னா இது உதவி வந்து ஒரு 3 டிகிரி இருக்கிறதா வச்சுக்கோங்க. இப்ப உதயத்தை வந்து பாத்தீங்கன்னா ராகு வந்து கறந்துருச்சு. அதாவது உதவி வந்து ஒரு 22 டிகிரி இருக்கு சார். அதாவது உதயத்தை ராகு கறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, கன்ஃபியூஷனே வேண்டாம். உதயத்தை ராகு கறந்துருச்சு அப்படின்னு வருது. ஒரு சிலர் என்ன சொல்றீங்க, 12ஆம் இடத்துல உதயத்தை ராகு இருக்கிறனால 12ஆம் இடத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப இது ஒரே ராசியில தான் இருக்கு. ஆரம்ப காலத்துல இந்த மாதிரி அவங்க வந்து பயன்படுத்தல. இப்போ ஒரு வீடுன்னு எடுத்துக்கலாம், அது ஒரு ராசி வீடுன்னு எடுத்துக்கலாம், நீங்க இருக்கிற வீடா கூட எடுத்துக்கலாம். அந்த வீட்டுக்குள்ள பாம்பு வந்துருச்சு சார், உங்களை கடந்து போயிருச்சு ஒரு பாம்பு. நீங்க நிம்மதியா தூங்க முடியுமா? நிம்மதியா தூங்க முடியுமா சார்? பாம்பு உங்களை கடந்துருச்சு, நீங்க தூங்க முடியுமா? முடியாது இல்லையா? ஏன் முடியாது? அந்த பயம் முடியாது. அது அப்படியே அது பயம் பக்கத்துலதான் இருக்கும். இது இந்த ராசி தாண்டி வெளியே ரூம் விட்டு அந்த பாம்பு வெளியே போற வரைக்கும் இருக்குமா இருக்காதா? இது ஒரு ஜென்ரலான சிம்பிளான விஷயம். அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க நல்லா ஜென்ரலா பாக்குற பிரச்சனத்துல உங்களுக்கு புரியல, நீங்க இதுல வந்து நுட்பமா வேணும் அப்படின்னா இதை நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து டிகிரி அப்புறம் ஆய்வு பண்ணுங்க. சரிங்களா? ஏன்னா யார் கேட்டாலும் டிகிரி பார்க்க மாட்டீங்களா அப்படிதான் கேட்டிருக்காங்க. டிகிரி ஒரு சில இடங்கள்ல தான் பார்க்க முடியும். அதையும் வந்து புரிஞ்சுக்கோங்க. அது சம்பந்தப்பட்ட கேள்வி என்னென்ன வரும் அப்படிங்கிறது அது உங்க அனுபவத்திலையும் புரியும். அதுக்குண்டான எல்லா விஷயமே நான் உங்களுக்கு வந்து கத்துக் கொடுத்துருவோம். கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நிறைய பேசும்போதே வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் கேட்கறாங்க, டிகிரி பாக்குறது இல்லையா அப்படிங்கிறாங்க. ஏன்னா இதுதான் என்னுடைய குருநாதர்கள் கத்துக் கொடுக்கும்போது இந்த டிகிரியோட அமைப்புல இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறம் வந்து ஜாம கிரகங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா மூலம் சார். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரம். புரியுங்களா? அதுல இருந்தா நீங்க எல்லா வகையான பலனுமே மேக்சிமமான பலன் அதுல இருந்தே எல்லாமே கிடைச்சிடும். ஒரு சில இடங்கள்ல கால நிர்ணயிக்கு வந்து பாத்தீங்கன்னா கோச்சார கிரகத்தை நம்ம வந்து பயன்படுத்துவோம். புரியுங்களா? ஒரு சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா முதல்ல எடுத்தோடனே உதயாதிபதி உள்ளேயும் தொலைவிட்டு இருக்காங்க. உள்ள தொலைவர்கள்லாம் கொஞ்சம் நாள் ஆகும். அது நீங்க நிறைய விஷயங்கள் பழகிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க ஆய்வு பண்ண முடியும். எல்லாமே கலந்து தயவு செய்து வந்து சொல்லாதீங்க, நீங்களும் படிக்காதீங்க. இப்ப உதய வந்து பாத்தீங்கன்னா ராகு இருக்காரா? இப்ப உதயாதிபதி வந்து பாத்தீங்கன்னா குரு இங்க இருக்காரு. உதயாதிபதி குருவும் முதல்ல சொல்றாங்க, அந்த மாதிரி வந்து சொல்லக்கூடாது. அதை வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. எந்த இடத்துல சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நம்ம சில விஷயங்கள் நம்ம பார்க்கணும். புரிஞ்சு படிங்க. இப்ப உள்வெட்டு கிரகத்தை நம்ம மெயினா பாக்குற மாதிரி இருந்தா வெறும் பிரசன்னமே சொல்லிடலாமே, அப்புறத்துக்கு ஜாமக்கோல் பிரசனம் அடைக்கணும். புரிஞ்சுக்கோங்க. நிறைய விஷயங்கள் அந்த தவறுகள் வந்து நடக்குது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கூட திருத்திக்கோங்க. கேள்வி வந்து இண்டிகேட் பண்ணுதா அப்படிங்கறத முதல்ல வந்து ஆய்வு பண்ணுங்க. எந்த பாவம் வந்து சம்பந்தப்படுது அதை ஆய்வு பண்ணுங்க. நீங்க டிகிரின்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வேற எதுவுமே பார்க்க முடியாது. மாந்தின்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க எதுவுமே பார்க்க முடியாது. தோஷங்கள் சாபங்கள் வரும்போது மாந்தி பார்க்கணும். தேவையான பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது மாந்தியை பார்க்கணும். மற்ற சமயத்துல மாந்தி 5ல இருக்கு, 6ல இருக்கு, 8ல இருக்கு, அது எங்கேயோ இருந்துட்டு போகுது. புரியுதுங்களா இல்லையா? அதை புரிஞ்சுக்கோங்க. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்க சில விஷயங்கள் மாத்திக்கணும். வெளிப்படையா நான் சொல்றேன். ஓகே, யாராவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம் சார். வணக்கம்.
ராஜகணபதி சார் சொல்லுங்க. பேசுங்க. ராஜகணபதி சார். பரிபூர்ணம் சார். அவரு இப்ப நீசம் சொன்னீங்க இல்லையா? ஆமாங்க. அப்ப நீசம் பாக்குற மாதிரி அஸ்தங்கம் வக்ரம் எல்லாம் பாப்போமா இதுல? அஸ்தங்கள்லாம் பார்க்க வேண்டியது, நீச்ச உச்சம் மட்டும் பார்த்தா போதும். நீசம் உச்சம் மட்டும் போதும். நீச்ச உச்சம் பார்த்தா போதும். ஓகேங்க சார், தேங்க்யூ. அந்த இது கிரகங்கள் எந்த நட்சத்திர கால நிக்குதுன்றது பாக்கணுமா? அதெல்லாம் வேணாம் சார், அதெல்லாம் பார்க்கவே கிடையாது. அதெல்லாம் நீங்க எதிர்காலத்துல பாருங்க சார், அது உங்களுக்கே கொடுத்துருவோம். ஓகே. ஒரு மீன் பிடிக்கிறதுக்கு உண்டான எல்லா வகையான வித்தையுமே உங்களுக்கு கொடுத்துருவோம் சார். எல்லாம் எப்படி வலை போடணும் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஒரு பிரச்சனத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்க தான் சார் ஹேண்டில் பண்ணணும். நீங்க ஹேண்டில் பண்ணாதானே பலன் சொல்ல முடியும். உண்மையா இல்லையா? சந்தேகமே வராமதான் இருக்கும் சார். வேற ஏதாச்சும் கேள்வி இருந்தா கேட்கலாம். இப்ப இந்த ஜாமக்கோள் பிரச்சனைக்கு துணை உரியும் கிரகங்களாக உள்வட்ட கிரகங்களை பார்க்கணும். நம்ம உள்வட்ட கிரகம் நம்ம ரெண்டாவது செகண்டரி ஆப்ஷன் தான் வரும். அதனாலதான் 5ஆவதா போட்டேன். இல்ல சார், குட் ஈவினிங் சார். நான் அந்த கொஸ்டின் கேட்கறது ப்ரீவியஸ்ல அவர் கேட்டாரு. அதாவது நின்ற நட்சத்திரம் நட்சத்திராதி சார். அப்ப எதை சொல்லுவீங்க நீங்க? நட்சத்திரம் நட்சத்திராதிபதி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேபி ஜோதிடம் போயிடும். நட்சத்திரம் நட்சத்திராதிபதி உப நட்சத்திராதிபதினா கேபி ஜோதிடம் பாப்பீங்க. நீங்க ஜாமக்கோள் பார்க்க மாட்டீங்க. டிகிரி எப்ப இருந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க? ஃபர்ஸ்ட் நட்சத்திரம் பார்த்துட்டு இருந்தாங்க ஆரம்ப காலத்துல, அப்படிதானே இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாரம் வந்துச்சு. சாரம் ஃபர்ஸ்டே இருக்கு. அதுக்கப்புறம் சாரத்தை நுட்பமா பண்றேன்னு சொல்லிட்டு டிகிரி ஆரம்பிச்சாங்க. புரியுதுங்களா? அதை புரிஞ்சுக்கோங்க. நம்ம இந்த ஜாமக்கோள் பிரச்சனைக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்கும். மேக்சிமம் அதுல வந்து உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே சார், வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம் சார். மீண்டும் ஒரு கேள்வி, உள்வட்டக்கோளும் வெளிவட்டக்கோளும் எப்படி மிங்கிள் பண்றது? மிங்கிள் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கால நிர்ணயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அது பயன்படும் மேடம். ஓகேங்க சார். கால நிர்ணயத்துக்கு மட்டும்தான் அது பயன்படும். அதுக்கப்புறம் எத்தனை பேர் சம்பந்தப்பட்ட கேள்வி அப்படின்னா அது வந்து பயன்படும். அந்த இடத்துல நம்ம வந்து பார்ப்போம். ஒரு சில இடத்துல பயன்படும், எல்லா இடத்துலயுமே நம்ம பயன்படுத்த மாட்டோம். அப்ப ஜெனரலா அந்த உள்வட்டக்கோள் தான் பாக்குறோம் இல்லைங்களா? வெளிவட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை தான் நம்ம வந்து பார்ப்போம். ஓகேங்க சார், தேங்க்யூ. மெயினா அதை வச்சாதான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அதுதான் ஜாமக்கோள் பிரச்சனை பேர் இருக்கு. இப்ப பாக்குறவங்க நிறைய படிக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா உள்வட்ட கிரகத்தை மெயினா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய நான் பாக்குறேன், நிறைய பேர் பேசும்போது வந்து அதை சொல்றாங்க. டிகிரி அதிகமா மென்ஷன் பண்றாங்க. நீங்க டிகிரி சொல்லும் போது இப்ப பாருங்க, இப்ப உதயத்துல ராகு இருக்கு, உதயத்துக்கு 12ஆம் இடம்னு வச்சுக்கோங்க. இப்ப உதயத்துக்கு 12 இருக்கு அப்படின்னா நீங்க மத்த பாவத்துக்கு அதே மாதிரி நீங்க எடுக்கணுமா எடுக்க கூடாதா? இப்ப உதயம் 3 டிகிரியில் இருக்கு, அப்ப ஈக்குவல் பாவம் எடுப்பீங்களா? அந்த மாதிரி எடுக்கிறது இல்லையே. உதயம் 3 இருக்கு, 3 டிகிரியில் இருக்கு. இப்ப இதே மாதிரி எல்லாம் 3 டிகிரி தானே உங்களுக்கு அந்த ஆரம்பம் வரும். அந்த மாதிரி எடுக்கிறது இல்லையே. இப்ப நீங்க இந்த ஆரம்ப முனையெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து கேபி ஜோதிடம் ஆயிடும், ஜாமக்கோள் பிரச்சனமா இருக்காது. அப்ப உள்வட்ட கிரகமே எடுத்தீங்க அப்படின்னா உள்வட்ட கிரகத்தை முழுமைப்படுத்தி நீங்க எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து வெறும் பிரச்சனை ஜோதிடம் ஆயிரும், ஜாமக்கோள் பிரச்சனமா ஆகாது. ஜாம கிரகங்களை மையப்படுத்தி நீங்க பேசும்போது மட்டும்தான் அது வந்து ஜாமக்கோள் பிரச்சனமா இருக்கும். ஓகே. ஏன்னா நீங்க அந்த கேள்வி இண்டிகேட் பண்றதுக்கு அதுக்கு சில ஸ்டெப் இருக்குங்க. கேள்வி சரிதானா அப்படிங்கிறது செக் பண்றதுக்கு அந்த ஸ்டெப் இருக்கு. நீங்க அந்த வழியா போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கு. ஈஸியா நீங்க பலன் பார்த்துடலாம். ஓகேங்க சார். ஓகே ஓகே சார், வாழ்த்துக்கள். அடுத்தது டவுட் இருக்குங்களா? ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஸோ மிக ஒரு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நம்மளுடைய வந்து தொடர் வகுப்பு வந்து ஐயா நேரலை மூலியமா நமக்கு கொடுத்துருக்கிறாரு. நம்மளுடைய தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயம் சார்பாக டிசம்பர் மாசத்துல ஐயாவுடைய ஆன்லைன் மூலியமான 12 நாள் தொடர் வகுப்பு நடக்க இருக்கு. இதுல ஆர்வம் உள்ளவர்கள் ஜோதிடர், அதாவது ஜாமக்கோள் இது வரைக்கும் நான் தெரியல சார் என்றவங்க, நிச்சயமா ஜோதிடர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். மிக குறைந்த விலையில சரி, அதாவது நீங்க இதுல நீங்க எவ்வளவு செலவு பண்ணாலும் அதை விட 1000 மடங்கு பலன் பெறுவீங்க, அதுல மாற்றம் கிடையாது. அந்த அளவுக்கு வந்து நிறைய பேர் வந்து படிக்கக்கூடிய காலத்திலேயே வந்து அதை சக்சஸ் பண்ணி ஜெயிச்சு எங்ககிட்டயே சொல்லியிருக்கிறாங்க. அதில் நிறைய பேர் உதாரணமா இருக்காங்க. அது இயல்பாகவே நடக்கக்கூடிய விஷயம் தான். சார் இது அப்ளை பண்ண இதன் மூலமா எனக்கு இவ்வளவு வருமானம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால அந்த ஒரு அரிய வாய்ப்பு மீண்டும் வந்து டிசம்பர் மாசத்துல நமக்கு இருக்கு. ஸோ ஐயா ஏதாவது உங்களுக்கு ஜாமக்கோள் பிரச்சனை வேற ஏதாவது தொடர்பு கொள்ளணும்னா ஐயோடைய அலைபேசி என்று சொல்றேன். அவங்க வந்து நீங்க தாராளமா ஐயாவோட தொடர்பு கொள்ளலாம். வகுப்பு சார்ந்த விஷயத்துக்காக நம்மளுடைய என்னை தொடர்பு கொள்ளலாம். தர்மசாஸ்திர என்னை தொடர்பு கொள்ளலாம்.
அதை நீங்க கண்டிப்பா நம்ம விரைவில் வந்து டிசம்பர் மாசத்துல உங்களுக்கு ஆன்லைன்லயே அல்லது ஸ்டார் ஆன்லைன்ல ரெண்டுலயுமே உங்களுக்கு ஆட் வரும். நீங்க அதை பார்த்து நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பிரசனம் சார்பாக ஐயா எந்த நேரமும் நீங்க தொடர்பு கொள்ளலாம். ஐயா உங்களுடைய அலைபேசி என்ன பதிவு பண்ணிக்கோங்க. ஓகே, என்னுடைய எண் நோட் பண்ணிக்கோங்க. 79044 79044 35136. தெரியுங்களா? 7944 79044 35136. ஐயாவுடைய அலைபேசி என்ன குறிச்சுக்கோங்க. வேணுங்க உங்க நம்பர் கொடுத்துருங்க. என்னுடைய நம்பர் வந்து 96 594 125 37. மணிகண்டராஜ் தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயா பள்ளிப்பாளையம். 9659412537. இன்னொரு டைம் சொல்லிருங்க. 9659412537. இந்த எண்களுக்கு வந்து நீங்க ஜாமக்கோல் வகுப்பிற்காக எந்நேரம் தொடர்பு கொள்ளலாம். ஐயாவுக்கு வந்து ஐயாவோட நீங்க பிரச்சனை பாக்குறதுக்காக நீங்க எப்ப வேணா தொடர்பு கொண்டுக்கலாம். ஓகேங்களா? அதை பாருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், ஏன்னா இது கடந்த வகுப்பில் நடந்தது. ஏன்னா நான் நேரடியாக எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா வகுப்பில் நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்னா, உங்களால வந்து நீங்க நிறைய பக்கம் ஜாமக்கோல் பிரச்சனை படிச்சிருக்கீங்க, உங்களால பலன் சொல்ல முடியல அப்படின்னா கூட கண்டிப்பா தயவு செய்து தொடர்பு கொள்ளுங்க. எப்படி ஒரு பிரச்சனத்தை எங்கிருந்து ஆரம்பிக்கணும், எப்படி கொண்டு போகணும், அதை வழி வழியா நான் வந்து உங்களுக்கு நான் எடுத்து தருவேன். நீங்க பலன் சொல்லாம 12 நாள் வகுப்புல நீங்க பலன் சொல்லாம வெளியே போக முடியாது. புரியுங்களா? ஏன்னா வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படையா தான் இருக்கும். ஏன்னா இப்ப இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா பேசும்போது ஓப்பன்ல இல்ல, எல்லாருமே பேச முடியல. ஆனா வகுப்பு எப்படி இருக்கு அப்படின்னா, நீங்க நேரடியா வந்து எப்ப வேணாலும் எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்க அப்படி கேட்கற மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஜாமக்கோல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எனக்கு எதுவுமே தெரியாது ஜோதிடத்துல அப்படின்னா கூட நீங்க வரலாம், கண்டிப்பா வரலாம். முழுக்க முழுக்க வந்து 100% வந்து பிராக்டிகலா தான் இருக்கும். நீங்க திருப்பி எல்லாம் நீங்க பாக்குற மாதிரி இருக்காது. ஏன்னா ஒரு சில வகுப்புல படிச்சவங்க எல்லாம் மாணவர்கள் சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா நோட்ஸ் கொடுத்துட்றாங்க சார், ரூலை மட்டும் சொல்றாங்க, எங்களால அதை எப்படி பாக்குறது, எங்க எப்படி ஆரம்பிக்கிறதே எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி இருக்காது. முழுமையா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க, நீங்க வந்து அதுக்கு பலன் சொல்ல முடியும். சரிங்களா? அதை நான் வந்து வெளிப்படையா நான் சொல்லிக்கிறேன். மீனாட்சி சுந்தரம் சார் ஏதோ ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறீங்க சார். சார் வணக்கம் சார். ஐயா வணக்கங்கய்யா. நான் அறிமுகப்படுத்திக்கிறேன். என் பேர் மீனாட்சி சுந்தரம். நான் துபாயில இருந்து இப்ப இணைஞ்சிருக்கேன். ஐயா சிவகாளி சிஸ்டத்தை நான் வந்து ஜாமக்கோல் பிரசன்ன கத்துக்கிட்டேன். இங்க இப்ப அவரோட அருளாசினால நான் வந்து இன்னைக்கு வந்து சில கார்பரேட் கம்பெனி எம்என்சி கம்பெனிக்கெல்லாம் பிரசன்னம் பார்த்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால என்னோட இது வந்து மற்ற இடத்துல படிச்சதை விட எனக்கு வந்து தெளிவு கிடைச்சது ஐயாட்ட படிச்சதுல. எல்லாரும் அவர்கிட்ட படிக்கிறது வந்து என்னோட சஜஷனா சொல்றேன். அதனால வந்து நீங்க சேர்ந்து படிக்கிறது சிவகாளி ஐயா சொல்லி தருவாரு. அவர்கிட்ட சேர்ந்து நல்லபடியா படிங்க. ஏன்னா நான் இங்க இருந்து சொல்றதுனால என்னோட கருத்தை இந்த இடத்துல பதிவு பண்றீங்க. ரொம்ப நன்றிங்க சார். உங்களுக்கு கருத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி, வாழ்த்துக்கள் சார். நல்லதுங்க. மிகவும் ஒரு சந்தோஷமான ஒரு தருணம். 2 மணி நேரம் நமக்காக ஒதுக்கி ஜாமக்கோல் பிரசனத்தை வந்து நம்மளுடைய நண்பர் சிவகாளேசன் ஐயா அவர்கள் கொடுத்திருக்காரு. அவருக்கு உங்கள் சார்பாகவும் எனது சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ வந்து ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவில இருக்கும். தொடர்ந்து வந்து பாருங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஓகேங்களா? மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை என்று இன்னொரு ஜோதிட நிகழ்ச்சியில் இன்னொரு பெரிய ஜோதிட ஜாம்பவானுடன் வாரம் ஆரவாரத்துடன் இணைவோம். அதுவரை உங்களிடம் பிரிக்கிறோம். வாழ்த்துக்கள், நன்றி. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். நன்றி. எனக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த முத்துப்பாண்டி அண்ணா மற்றும் மணிகண்டராஜ் அவர்கள் என்னுடைய முதற்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சரிங்களா? ஏன்னா அவர் மாதிரி ஒரு நண்பர் கிடைக்கிறதுக்கு எல்லாருமே வந்து கொடுத்து வச்சிருக்கணும். சரிங்களா? ஏன்னா நட்பு அப்படின்னா வெளிப்படையா இருக்கணும் சார், அதான் நட்பு. அதை நான் அவங்க 2 பேர்கிட்டயுமே நான் வந்து பார்க்க முடியும். ஆனா அதாவது எந்த இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒளி மறைவு இல்லாம இருந்தாதான் நல்லா இருக்கும். அதான் வந்து பாத்தீங்கன்னா நட்பின் இலக்கணம். ஏன்னா அது நான் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கத்துக்கிறேன், நான் கத்துக்கிட்டே தான் இருக்கேன். ஒவ்வொரு பிரச்சனையுமே வந்து பாத்தீங்கன்னா ஜாமக்கோல் பிரச்சனையில நான் கத்துக்கிட்டே தான் இருக்கேன். புரியுங்களா? அப்ப அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நுட்பமா தான் இருக்கும். இந்த கிளாஸே வந்து வேற லெவல்ல வடிவமைச்சிருக்கோம். அது அந்த படிச்சவங்க மாணவர்கள் தான் வந்து சாட்சி. ஏன்னா கடந்த டைமே வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து கொடுத்துருந்தோம் சில வீடியோ வந்து 18வது நாள் 13வது நாள் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் லைவ்ல தான் இருந்துச்சு. அதை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? அதை நான் இங்க வந்து பகிர்ந்துக்கிறேன். இருவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மறுபடியும். ரொம்ப சந்தோஷங்க. நன்றிங்க. நன்றிங்க சார். மணிகண்டராஜ் சார்பாக நானும் வாழ்த்துறேன். சிவகாளி சார் அருட்பேராற்றல்
இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உங்களுக்கு வாழ்நாள் முழுமைக்கும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன். நன்றி மணிகண்ட மேடம், நன்றி. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி. நன்றிம்மா, ரெண்டு நன்றி. ரெண்டு பேரும் ரொம்ப நன்றி சார். மணிகண்டன் மகிழ்ச்சி. தர்மசாஸ்தா சார். அந்த உயர்நிலையில நீங்க ஆட் கொடுப்பீங்களா ஜாமக்கோலுக்கு? சார் உயர்நிலை அப்படிங்கிறது உங்களுடைய அனுபவத்துல கிடைக்கக்கூடியதுதான் சார். அது இல்ல சார், இப்ப உயர்நிலை கிளாஸ் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குல்ல, இல்ல இல்ல அதுல சார், அதாவது சார் ஒரு நிமிஷம் இருங்க. கண்டிப்பா ஆட் எல்லாத்துலயும் வரும். நம்மளுடைய குரூப்ல எல்லாத்துலயும் மாணவர்கள் வரும். ஆட் வரும். ஓகே சார். ஓகேங்களா? எல்லாத்துலயும் கண்டிப்பா வரும். நன்றி. மிஸ் பண்ண கூடாதுன்றதுக்காக கேட்டேன். வேற ஒண்ணும் இல்ல கண்டிப்பா இல்ல சார், அவசியம். அடிப்படை நீங்க எல்லா ஜாமக்கோல் குரூப்லயும் உயர்நிலைன்னு கேட்டீங்கன்னு நினைச்சேன். இல்ல இல்ல வரும் வரும் சார். ஜாமக்கோல்ல உயர்நிலை முதுநிலை எல்லாமே இதுதான். ஓகே. அந்த மாதிரிதான் இருக்கு. அந்த ஒரே 12 நிலை நாள்ல தான். நீங்களே கத்துக்குவீங்க. ஒரே நிலை தான். ஓகே. நீங்க வந்தீங்கன்னா போதும். ஒரே நிலை தான். நீங்க அதுல இருந்து எந்த அளவுக்கு நீங்க அனுபவ பிரசனத்தை கொண்டு போறீங்களோ அதுதான் உங்களோட உயர்நிலை. ஒவ்வொரு பிரசனம் கற்றுக் ஓகே. கொடுக்கக்கூடிய பாடங்கள் வந்து உங்களுக்கு உயர்நிலையா இருக்கும். ஓகே சார், ரொம்ப நன்றி ரெண்டு நன்றி பேருக்கும். சார். நன்றிங்க சார், நன்றி ரொம்ப சார். நன்றி. மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள். வணக்கம் சார். தேங்க்யூ ஓகே. சார்.